நபிமார்கள் எந்த ஒரு பணம் காசுகளை விட்டு செல்லவில்லை. அவர்கள் விட்டு சென்றதெல்லாம் இந்த மகத்தான பெரும் பங்கு பாக்கியத்தை அடைந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையிலே உலமாக்களாகிய நாம் எல்லோரும் யாரால் எமக்கு மதிப்பு கிடைக்காவிட்டாலும் எம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை உயர்த்துவதாக, எங்களை அவன் மேலோங்க செய்வதாக வாக்களித்திருப்பது எப்பொழுதும் அவனுக்காக, அவனுடைய மார்க்கத்துக்காக, அவனுடைய தீனுக்காக வேண்டி நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற இந்த பாதையில் எங்களை ஊக்குவிக்கின்ற அழகான வார்த்தைகளாக இருக்கின்றது, அவனுடைய வழிகாட்டலாக இருப்பதை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே அன்புக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, எமது ஜமியத்துல் உலமா ஒரு வருட காலத்தை பூரணப்படுத்திய இந்த நிலையிலே எமது எல்லா உலமாக்களையும் ஒன்றிணைத்த ஒரு ஒன்றுகூடலை நாங்கள் ஏற்படுத்தி அதனூடாக எமது உடலும் உள்ளங்களும் இணைந்து ஆற்றல்களை வெளிப்படுத்தி சமூகத்துக்கு பலன் அளிக்க வேண்டும், நாமும் முன்னேற வேண்டும், எமது சமூகத்தையும் நல்வழியிலே முன்னேற்றப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்விலே இறுதி வரையில் நாம் எல்லோரும் அமர்ந்து எங்களுடைய பங்களிப்புகளை செலுத்துவதோடு நாம் எல்லோரும் இதனை இறுதி வரையிலே பொறுமையோடு இருந்து நாம் முழுமைப்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை மீண்டும் ஒரு தடவை கௌரவத்தோடு வரவேற்று, அன்புக்குரிய உலமாக்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த கால பகுதியிலே ஒரு வறட்சியான வறண்ட ஒரு பூமியிலே ஒரு சொட்டு நீரை நாம் விடுவது எப்படி இந்த பூமி அதனுடைய உஷ்ணத்தை அது கலத்த மாட்டாதோ, அதை தணிய மாட்டாதோ, அது போன்றுதான் நான் எவ்வளவுதான் அளப்பெரிய தீன் பணி செய்தாலும் இன்றைய உலக நிலையும் பாவத்தின் தலை தூக்குதலும் சமூகம் அல்லது மக்களுடைய வெளிப்பாடான இந்த உலக வாழ்க்கையும் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு உலமாக்களும் இரவாக இருந்து இரத்த கண்ணீர் வடித்து நாம் அள வேண்டிய ஒரு மிக இக்கட்டான ஒரு நேரத்திலே நாம் இருக்கின்றோம். ஆகவே நாம் எல்லோரும் அந்த உணர்வுள்ளவர்களாக, அந்த கவலையுள்ள உலமாக்களாக எங்களை இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வை அல்லாஹு தஆலா எமக்கு தர வேண்டும். இத்தகைய ஒன்றுகூடல் அல்லாஹுக்கு பொருத்தமான இஹ்லாஸ் உள்ளதாக அமைந்து நமது நிகழ்வுகள் நமது உள்ளத்தை தொடக்கூடிய ஒரு உணர்வுடன் எழுந்து செல்கின்ற ஒரு தலமாக களமாக அமைய வேண்டும் என்று அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்தித்து நமது அனைத்து சேவைகளையும் அவன் பொருந்தி நாள மறுமையில் அவன் முன்னிலையிலே அவனால் வாழ்த்தப்படுகின்ற, அவனால் புகழ் எம்மை அவன் கபூல் செய்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. தலைமையுரையும் வரவேற்புரையும் நடத்தி சென்ற அகில இந்திய ஜமியத்துல் உலமா காத்தாங்குடி கிளையினுடைய கௌரவ தலைவர் ஷேக் ஹாரூன் ரஷாத் ஹஸ்ரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது உங்கள் முன்னிலையிலே அகில இந்திய ஜமியத்துல் உலமா காத்தாங்குடி கிளையினுடைய ஒரு டாக்குமெண்டரி என்று நாங்கள் செய்திருக்கிறோம். முதற்கட்டமாக அதனை இப்போது உங்களுடைய இதனை எங்களுடைய ஜமியாவுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து மிகவும் சேவையாற்றிய முஸ்தபா பஹஜி ஹசரத் அவர்களினால் எழுதப்பட்ட ஒரு எழுத்துருவில் எழுதப்பட்டது. அதனை நாங்கள் டாக்குமெண்டாக செய்திருக்கிறோம். இப்போது அது உங்களுக்கு பார்வைக்காக காட்சிப்படுத்தப்படுகிறது.
செக் பண்ணி போடுங்க. செக் பண்ணி போட்டு லோடிங்கில் இருக்கிறது. அகில இலங்கை ஜமியத் உலமா காத்தாங்குடி கிளை உண்மையில் பல்வேறுபட்ட செயற்பாடுகளையும் செயற்திட்டங்களையும் எமது பிரதேசத்திலே தற்போது அமுல்படுத்தி வருகிறது. ஒவ்வொரு குழுக்களாக எமது பிரதேசத்தில் இருக்கின்ற பொதுச்சபை உறுப்பினர்களுக்கு வெளியேயும் உலமாக்கல் என்ற அமல்படுத்தி வருகின்றது. உங்களுக்கு தெரியும், இப்போது பல்வேறு தேவைகள் சமூகத்தில் இருக்கின்றன. நாங்கள் ஒரு காலத்திலே இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுகின்ற வேறு மதத்துக்கு போகின்ற நிலைகளை எங்கேயோ ஒரு நாட்டிலே நடைபெறுகிறது. பேசிக்கொண்டிருந்தோம். எனவே இப்போது எமது பிரதேச கவலையான செய்திகள் எல்லாம் தொடர்ச்சியாக
விசேடமான உலமாக்களுக்கான இன்றைய காலத்தில் தேவையான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி எங்களுடைய மதிப்புக்குரிய குறுகிய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற ஷேக் ஏஆர் அப்துல் ரஹ்மான் ஹாபிஸ் மல்லாஹி ஹஸ்ரத் அவர்களை இந்த உரை நிறுத்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقال الله تبارك وتعالى: إنما يخشى الله من عباده العلماء إن الله عزيز غفور. وقال الله تبارك وتعالى: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال الله سبحانه وتعالى: وذكر فإن الذكرى تنفع المؤمنين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لو تعلمون ما أعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا. وقال عليه الصلاة والسلام أيضا: صلوا كما رأيتموني أصلي. وقال أيضا: خذوا عني مناسككم. وقال أيضا: خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي، أو كما قال عليه الصلاة والسلام. பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய காத்தாங்குடி ஜம்இய்யத்துல் உலமாவின் காத்தாங்குடி பிரதேச கிளையின் கௌரவ தலைவர் அவர்களே, நிர்வாக உறுப்பினர்களே, மூத்த உலமா பெருமக்களே, ஏனைய உலமா பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா
இந்த இடத்தில் எங்கள் அனைவர்களையும் சந்தோஷமாக ஒன்று கூட்டி வைத்திருப்பதைப் போல நாளை மறுமையிலும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்திருக்கும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமான உலமாக்களே, நான் ஒரு முஹாதிராக இங்க வரல, உங்களுக்கு பயான் செய்யவும் வரல, நசீஹத்து செய்யவும் வரல. அதுக்கு தகுதியானவங்க நிறைய வழியே இருக்கிறாங்க, இந்த சபையிலையும் இருப்பாங்க. வயதில கூடிய மூத்த உலமாக்கள் இங்க வீட்டிருக்கிறாங்க, அறிவில கூடிய உலமாக்களும் இங்க வீண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு நசீஹத் செய்கிறது என்பது அது ஒரு வேடிக்கையான விஷயமா போயிடும். இங்க ஒன்றே ஒன்று செய்யலாம், ததுக்கீர் செய்யலாம். எல்லோரும் தெரிந்த விடயங்களை திரும்ப ஞாபகப்படுத்தி அந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். அல்லாஹு தாலாவுடைய கூற்று பிரகாரம் அது நிச்சயமாக ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையிலும் பயன் தரும் என்ற மிகப்பெரிய ஆதரவு ரஜா கவி இருக்கிறது. வதக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். ததுக்கீர் செய்யறதுக்கு நிபந்தனைகள் பெருசாக தேவையில்லை. ஞாபகம் உள்ளவர் நல்லதை ஞாபகம் செய்யலாம், அடுத்தவர்கள் பயன் பெற வேண்டியவங்க பெற்றுக்கொள்வார். அந்த வகையில் கண்ணியமான உலமாக்களே, நாங்கள் எங்களை உலமாக்கல் என்று சொல்லிக் கொள்கிறோம். முழு சமூகமும் எங்களை உலமாக்கல் என்று சொல்லி கௌரவித்து பாராட்டி, ஆனால் அந்த பேருக்கு தகுதியானவர்கள் தானா என்பதை நாங்க தான் முடிவு செஞ்சோம். ஆலிம் என்பது இல்ம் என்ற அந்த மஸ்தரில் இருந்து பிறந்தது. அது வெறும் ஒரு அகராதி சொல்லல்ல. ஆலிம் என்ற அந்த பேர் வந்த அந்த மூலம் இருக்குதே, அது வெறும் அகராதியில் இருந்து பிறந்த ஒரு சொல்லல்ல, அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் இருந்து வந்தது. ரப்புடைய மிக உயர்ந்த மகத்துவத்துக்குரிய சிஃபாத்துகள், சிஃபாத்துல் மஆனியில் மிக முக்கியமான ஒரு சிஃபத்தான் இல்ம் என்ற சிஃபத். அல்லாஹ் இல்மை தன்னுடைய நஃப்ஸோடு ஜாத்தோடு இணைத்து பேசி இருக்கிறான். அன்ஸலஹு பிஇல்மிஹி, இல்மை அவனோடு இலாஃபத் செய்து நிஸ்பத் செய்து அல்லாஹ் பேசுகிறான். அந்த ரப்புடைய இல்ம் என்ற கடலில் ஒரு துளியிலும் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதிலேயும் கொஞ்சமான ஒரு பகுதியை சுமந்ததற்காக எங்களுக்கு இவ்வளவு சிறப்பும் இவ்வளவு கண்ணியங்களும் உயர்வுகளும் உலகத்தில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இல்ம உலகத்தில கொண்டு வந்து பரப்பினவங்க நபிமார்கள். நாம சுமந்திருக்கிற இல்ம் நேரடியாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வந்தது, அவர்களோடு சம்பந்தப்பட்டது. இல்ம சுமந்து ஆலிமன்று சொல்லுகிற நானும், ஆலிமன்று நினைக்குகின்ற நீங்களும் அந்த இல்ம கொண்டு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனப்பதிவு எப்படி இருந்தது என்கிறத பார்க்கணும். இந்த இல்மு
பாராட்டப்படுவதற்குரிய உண்டல்ல. இந்த பட்டம் பெருமைகளை தேடுகிற ஒரு பதவி அல்ல. இந்த பட்டம் மற்றவர்களை விட முந்தி செல்லுகிற தக்கப்புருக்குரிய ஒரு அறிவோ ஸ்தானமோ அல்ல. அல்லாஹ்விடமிருந்து இந்த இல்மை கொண்டு வந்து உலகத்துக்கு அறிமுகம் செய்த சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனப்பதிவு எப்படி இருந்துச்சுன்னா, சஹீஹுல் புகாரியிலே நாங்க படிக்கிறோம், வாசிக்கிறோம், ஓதி இருக்கிறோம், ஓதி கொடுத்திருக்கிறோம். லவ் தஅலமூன மா அஅலமு, லவ் தஅலமூன மா அஅலமு. என்ன சொன்னாங்க? எனக்கிட்ட இருக்கிற இல்மை இன்னும் உங்களுக்கிட்ட வர இல்லை. எனக்கிட்ட இருக்கிற இல்ம் இது உங்களுக்கு வந்திருக்குமாக இருந்தா நீங்க உங்களோட சிரிப்பே அடங்கி போய்த்து. லஹிக்தும் கலீலா வல பகைத்தும் கசீரா. இந்த இல்ம் மனிதனிடத்தில் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு ஆலிமுடைய மனப்பதிவும் ஒரு ஆலிமுடைய உள்ளமும் இந்த குமரல்ல தான் இருக்கும். இல்முடைய அடையாளம் இது. லவ் தஅலமூன மா அஅலமு லதஹிக்தும் கலீலா வல பகைத்தும் கஸீரா. அதே ஹதீஸ் வேறு கிதாபுகள்ல பதிவு செய்த நேரத்தில் இன்னொரு பகுதியை எழுதுறாங்க, மனைவிமார்களோட வீட்டில இருக்க மாட்டீங்க, காடுகளுக்கு ஓடிடுவீங்க, வாழ்க்கை வெறுத்து போயிடும். அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? இல்மு கண்ணுக்கு தெரிகிற ஒரு சாமான் அல்ல. கிதாபு கண்ணுக்கு தெரியுது, உஸ்தாது கண்ணுக்கு தெரிகிறார், மதரசா கண்ணுக்கு தெரியுது, நிர்வாகம் கண்ணுக்கு தெரியுது, பாடத்திட்டம் கண்ணுக்கு தெரியுது. இல்மு கண்ணுக்கு தெரியாது. இல்ம அளக்கிறது இம்திஹான் அல்ல. இல்ம அளக்கிறது இம்திஹானுக்கு பிறகு வரக்கூடிய நத்தீஜாவல்ல. இல்ம அளக்கிற அளவுகோல் ஹஷியத்துல்லாஹ். இல்மு வளர்ச்சி காணுதுன்னா அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்துல வளர்ந்து கொண்டே போகும். செல்லம் இல்மோட ஹஷியத்தை அத்துஃப் செஞ்சு சொன்னாங்க. وَأَشَدُّكُمْ لَهُ خَشْيَةً أَنَا أَعْلَمُكُمْ بِاللَّهِ. என்னை விட அகீதா தெரிஞ்சவங்க ஒருத்தரும் இல்லை. அல்லாஹ்வை பற்றிய ரொம்ப பெரிய இல்மு எனக்கு இருக்குது. அதோட பிரதிபலிப்பு அல்லாஹ்வை ரொம்ப பயந்தவன் நான் தான். இல்மில ஆலம், ஹஷியத்தில் அஷத். இதைத்தான் குர்ஆனும் சொல்லுது. இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. இல்முள்ளவர்களுக்கு ஹஷியத் வரும். இங்கேயே பாருங்க, நாங்க இந்த இடத்திலேயே ரொம்ப பலகீனமாகி அல்லாஹ்வுடைய ஹஷியத் எங்கட கல்வியில் எவ்வளவு வைக்குது? அல்லாஹ்வுடைய ஹஷியத் எங்கட உள்ளத்தில் எவ்வளவு வைக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல ஹஷியத் இருக்குதுன்னு நாவால சொல்லல, சொல்லிட்டு சும்மா இருக்கல்ல. அந்த ஹஷியத் வாழ்க்கையில அவ்வப்போது வெளியில தெரிஞ்சிச்சு. சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம், மதீனால மழை பெஞ்சா காற்று வீச ஆரம்பிச்சா மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. மழை வீழ்ச்சி குறைவான பகுதி தானே, மழை பெஞ்சா சந்தோஷம். ஹஜ்ரத் ஆயிஷா சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா, மேலான ரசூலுல்லாஹ்வை நான் பார்த்தேன், அவங்க ஒரு சிறு பிள்ளைய போல வீட்டுக்குள்ள அங்கும் இங்கும் பயந்து போய்த்து, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா உர்சிலத் இலைஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா உர்சிலத் இலைஹா. காற்றிலிருந்து மேகத்திலிருந்து அல்லாஹ்விட்ட பாதுகாப்பு
மேகம் குறையுதோ, மலை மேகங்கள் மாறி வானம் வெளிக்குதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயம் குறையுது. ஹஜ்ரத் ஆயிஷா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், முழு ஊரும் சந்தோஷப்படுது, நீங்க மட்டும் ஏன் பயப்பட்டீங்க? முழு ஊரும் சந்தோஷப்படுற நிகழ்வு, நீங்க மாத்திரம் வித்தியாசமா இருந்தீங்க, என்ன இது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுதான் இல்முக்கு அடையாளம். சொன்னாங்க, ஆயிஷா, நீங்க எல்லாரும் நினைச்சீங்க இந்த காற்றும் மேகமும் மலையை கொண்டு வர போகுதுன்னு. ஏண்ட சிந்தனை இல்முக்கு போயிச்சு. எங்க இல்ம் குர்ஆனுடைய ஆது கூட்டத்தார்களை பத்தி அல்லாஹ் சொன்னது என்ன ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அவங்களும் இது போல ஒரு மேகத்தை பார்த்து சொன்னாங்க, ஹாதா ஆரிதும் மும்திருனா, எங்களுக்கு மலையை கொண்டு வந்திருக்கிற மேகம் என்றாங்க. அந்த மேகத்துக்கு பின்னாலதான் அவர்களை அழிக்கிற அதாப் சூறாவளியுடைய வடிவில வந்துச்சு. இங்கேயும் அது இல்லை என்று என்ன உத்தரவாதம்? இதே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்முள்ள ஆலிம் இப்படித்தான் இருக்கணும்னு காட்டினான். ஆலிமுடைய மனப்பதிவு இப்படி இருக்கும். இது இருந்துச்சா அடுத்தது தானாக வாழ்க்கையோடு ஒட்டும். என்ன ஒட்டும்? இல்மின் பிரகாரம் வாழ ஆரம்பிப்போம். இருக்கிற பிள்ளைகள தலையிலே என்ன வந்துச்சுன்னா, புத்தகத்துல இருக்கிற கிதாபில இருக்கிற எழுத்துக்களை வாசிச்சு அதை விலங்கெடுத்து மனதில பதிவு செஞ்சா இல்ம், இதை கொண்டு ஆகிரம் வரைக்கும் தப்பிக்கலாம். இது இருந்தா போதும். இம்திஹான்ல பாஸ் பதவி உயர்வுகளை அதை கொண்டு அடைஞ்சு கொள்ளலாம். இது போதும். இதோட முடிவு என்ன ஆகுது? ஆலிமாகி வெளியாகிறார், அவருடைய இல்முக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. ரெண்டு துருவங்கள்ல பயணிக்குது. ரெண்டு துருவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மில எங்கட மூரிஸ், எங்களுக்கு வாரிசு சொத்தை தந்துட்டு போனவங்க சொல்றோம். தொடர்புக்கும் நமது இல்முக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்புக்கும் பாரிய இடைவெளி உண்டாகிச்சு. குர்ஆன் ஹதீஸ் பெரிய இமாம்களுடைய பேச்சுகளை பார்த்தா அமலோடு தொடர்பில்லாதவரை ஆலிம் என்று சொல்றதுக்கே தயாரில்லைங்க. யாருடைய இல்ம் அவருடைய இபாதத்தில, அவருடைய முஆமலாத்தில, அவருடைய மனைவியோட வாழுகிற முஆஷராத்தில, அவருடைய அஹ்லாக்கில சம்பந்தம் இல்லையோ, இவர் ஆலிம் என்று சொல்ல தகுதியற்றவர் என்பது அங்க விளங்குது. உதாரணத்துக்கு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல சூரா யூசுப்ல இருக்குது, وَإِنَّهُ لَذُو عِلْمٍ لِمَا عَلَّمْنَا وَإِنَّهُ لَذُو عِلْمٍ لِمَا عَلَّمْنَا. இந்த ஆயத்தை சஹீஹுல் புகாரில கிதாபு தப்சீர்ல எடுத்து பாருங்க. இமாம் புகாரி என்ன தப்சீரை நகல் செஞ்சிருக்கிறாங்க. وَإِنَّهُ لَذُو عِلْمٍ, வெறும் புத்தக பூச்சல்ல, அவரும் இவரும் எழுதிய தகவல்களை மண்டையில சுமந்தவர ஆலிம் என்றவங்க சொல்லல. وَقَالَ قَتَادَةُ عَامِلٌ بِمَا عَلِمَ. புகாரி இமாம் ஹஜ்ரத் கதாதாட்டிலிருந்து நகல் செய்கிற தப்சீர். படித்ததை வைத்து அமல் செய்பவரையே இந்த ஆயத் அறிஞர் என்று சொல்லுது. படித்தது யாருடைய வாழ்க்கையோடு தொடர்பாகதோ இவரையே இந்த ஆயத் ஆலிம் என்று சொல்லுது. நான் இது பேசுற எனக்கு, உங்கள் எல்லாரையும் எனக்கு தெரியாது, ஏண்ட குறை எனக்கு தெரியும். நான் பேசுறேன் எனக்கு, நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க, நான் கீழே இருக்கிறதால நாளைக்கு எனக்கு குத்தும் உள்ளம், நீ மஜ்லிஸ்ல பேசிட்டு வந்து இப்படி இருக்கிறாங்க, நீங்களும் துஆ செய்வீங்க.
அதுக்காக நான் பேசினேன். எங்கட இல்மும் அமலும் 2 துருவங்கள்ல பயணிக்கிறது. இதோட விளைவு என்ன ஆகுதுண்டா, அல்லாஹ் பாதுகாக்கணும், நாங்கெல்லாம் துனியாவுக்கு அப்படி அபீதுகளாக மாறும். எங்கட உள்ளத்துல துனியாவில இன்பமாக வாழணும், ஆடம்பரமாக வாழணும் என்ற எண்ணம் அல்லாஹ் மன்னிக்கணும் பொதுமக்களை விட கூட குடிகொண்டிருக்கிறது. இல்லாமல் ரஹிமல்லாஹ். மிம்பரில் இருந்து இப்ப சுஹுத் பேசுற நாங்க தான் எங்கட உள்ளத்துல தான் அது கூட, எங்கட உள்ளத்துல கூட. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமா பெருமக்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சில விஷயங்களை மட்டும் நானும் நீங்களும் அடிக்கடி பேசுறோம், பயான்ல சொல்றோம். இந்த இல்மை எனக்கு பிறகு உம்மத்துக்கு ஆணித்தரமாக எடுத்து சொல்ல வேண்டிய அமானிதம் எந்த உலமாக்களுடைய தலையில சுமத்தப்பட்டதோ அந்த ஆலிம்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக ஒரு பூரணமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போனவங்க ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இபாதத்துல சொன்னாங்க, நான் எப்படி தொழுகிறத காண்றீங்களோ அது போல தொழுங்க. ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி. இபாதத்துல சொன்னாங்க, குலு அன்னி மனாசிகக்கும், ஹஜ்ஜு உம்ராவை என்னிடமிருந்து கற்றுக்கோங்க. இதெல்லாம் கேரண்டி பேச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரண்டியா பேசுறாங்க, உத்தரவாதம் தார பேச்சு. என்ன போல தொழுதீங்கன்னா அந்த தொழுகை அல்லாஹ்ட்ட போகும், கபூலியத் கிடைக்கும். என்னிடமிருந்து ஹஜ்ஜை எடுத்தீங்கன்னா அந்த ஹஜ்ஜு கபூல் ஆகும். என்னிடமிருந்து உம்ராவை எடுத்தீங்கன்னா அந்த உம்ரா கபூல் ஆகும். அப்ப தொழுகையிலும் ஹஜ்ஜிலும் மட்டுமல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாகிறாங்க. அவங்க சொல்றாங்க, உலகத்தில என்ன போல முன்மாதிரியான குடும்பமும் யாரும் நடத்தல. இவங்கதான் உலமாக்களோட வாப்பா, உலமாக்களின் தந்தை அவங்கதான். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி. திர்மிதியுடைய ரிவாயத், உங்களில் மிகச் சிறந்தவர் தனது குடும்பத்துக்கு மனைவிக்கு சிறந்தவர். வஅன கைருக்கும் லி அஹ்லி. உங்கள் எல்லாரை விட ஒரு சிறந்த குடும்பத்தை வழிநடத்திய சிறந்த ஒரு குடும்ப தலைவன் நானாவேன். இபாதத்தை விட்டுட்டு அங்க போமே. நான் ஒரு ஆலிமண்டு வைத்து ஒரு பெண்ணை கைப்பிடிச்சு அவளோட பல ஆண்டுகள் வாழ்ந்து வருகிறேன். என்ற மனைவி நான் எந்த நிலைமையில வச்சிருக்கிறேன். என்ற வீட்டுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள் ஹயாத்தாகுதா. உதுவில ஓரளவுக்கு அவங்கள போல உது செய்ய பார்க்கிறேன். தொழுகில ஓரளவுக்கு அவங்கள போல தொழ முயற்சிக்கிறேன். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அவங்கள போல செய்ய பார்க்கிறேன். வீட்டுல மனைவியையும் அப்படி வச்சிருக்கிறேன். கதவுக்குள்ள போன பிறகு இன்னும் யாரோ ஒருத்தரை ஃபாலோ பண்றேன். நான் வேற யாரோ ஒருத்தரை போல் இந்த மனைவியோட நடக்கிறேன். அங்க ரசூலுல்லாஹ்வை மறந்துட்டேன். அவங்க அக்லாக் மறந்து போச்சா? அப்படி மறந்து போனா அதுக்கு அறிஞர்கள் எழுதிக்கிறாங்க, உங்களோட முஆஷராத் முர்தத்தாகிட்டு. தீன் முர்தத்தாகல, முஆஷராத் முர்தத்தாகிட்டு. கலிமாவை மறுத்து இன்னொன்றை ஏத்துக்கொண்டா முர்தத்தாயிட்டான். குடும்ப வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை மறுத்து
இன்னொருத்தர்ல கவர்ச்சியானா அவருடைய முஆஷராத் முர்த்ததாயிடு. முஆஷராத் முர்த்ததாயிடு. ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை எழுதி இருக்கிறாங்க. மனிதனுடைய ஈமானில குறைவு ஏற்படும் போது, ஈமான்ல ஜியாதத் நுக்சான் வரும், ஈமான்ல அதிகரிப்பும் குறைவும் இருக்குது. இது அகீதா. ஈமானில குறைவு வரும்போது நிறைய பேர் அந்த குறைவினால வரக்கூடிய தாக்கத்தை உணர்றாங்க. இல்ல, ஈமான் குறையும் போது வரக்கூடிய முதல் அடி வீட்டுக்குள்ள முடுவான். முஆஷராத்துக்கும் இவர் படித்த ஷரியத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. மனைவிட்ட கேட்கலாம், ஆலிம் சாபிட நிலைமை என்ன, சாட்சி தருவாவா? இவர் 8 வருஷம் ஓதினது தான் வீட்டுல தத்பீக் பண்றாருன்னு, வீட்டில் அமல்படுத்துறாருன்னு மனைவி சான்று தருவாவா? கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி எங்க போச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோட நாங்க வாழ்ந்தளவு காலம் வாழ இல்லை. கூடுதலாக வாழ்ந்தது ஹதீஜா நாயகியோட மட்டும்தான். மற்றவர்கள் எல்லோருடையும் 13 வருடங்களுக்கு குறைவாகத்தான் வாழ்ந்தாங்க. அதிகமானவங்களை நிக்காஹ் செய்தது மதீனாவுக்கு போன பிறகு. மதீனாவில் இருந்தது 10 வருஷங்கள். ஒரு மனைவி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட 15-20 வருஷம் மூத்த மனைவி. இன்னொரு மனைவி 45 வருஷ இளமை. ஹஜ்ரத் ஆயிஷா எங்களை நான் எப்படின்னு கேட்டு பாருங்க. சில நேரம் முகத்தாச்சினைக்கு நல்ல மண்டு அப்படி சப்பி விழுங்கிடுவா, மௌத்து பிறகு சொல்ல மாட்டான். அந்த இளம் பெண் ஹஜ்ரத் ஆயிஷா என்ன சொன்னாங்க, நீ குர்ஆன் ஓதில்லையா? கான குலுகுஹு வல் குர்ஆன். இந்த ரசூலுல்லாஹ் தான் எங்கட இல்முக்கு சொந்தக்காரர். இல்ம எங்கள் எல்லாருக்கும் சொத்தாக விட்டுட்டு போனவங்க. அந்த முஆஷராத்திலிருந்து நிறைய பேர் இந்த ஹதீஸை சொன்ன உடனே நினைக்கிறாங்க, மனைவி நல்லமண்டு சொல்லணும் இருந்தா துனியாவை அள்ளி கொடுத்துடணும், அப்பதானே சர்டிபிகேட் தருவான். அவ சொல்றது மாதிரி வீடு, அவ சொல்ற இடங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறது, அவட கண்ட்ரோலுக்கு எல்லாம் இருக்கிறது. நிறைய பேர் அப்படிங்கிறாங்களே, ஊரில் தலைவர், வீட்டுக்குள்ள அடிமை. காலை எடுத்து பஸ்ஸில் வைக்கிறண்டாலும் அங்கிருந்து ஓர்டர் வரணும். அப்படி இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க இதுதான் குடும்ப வாழ்க்கைண்டா. மனைவிட்ட நல்ல பேரு வாங்குறதாக இருந்தா அவர்கள் சொல்லதை எல்லாம் செய்யணும். இன்னைக்கு என்ன ஆகுதுண்டா, சமூகத்துல பல ஊர்கள்ல பெரிய பெரிய ஆலிம்களை விரல் நீட்டி சொல்றாங்க, நம்பி கொடுத்தோம், குடும்பத்தை நாசமாக்கிட்டாங்க. இன்னைக்கு விரல் நீட்டுறாங்க எங்கட தொழுகைக்கல்ல, எங்கட சபோகராத்துக்கல்ல, எங்கட கிதாபு வாசிக்கிற திறமைக்கல்ல. இது பொதுமக்களுக்கு தெரியா. நாங்க பேசுற மிம்பர் 3ஆம் படிக்கு மேல இருந்து பேசுற பேச்சுக்கல்ல. மக்கள் இப்ப எங்களை நோக்கி அம்புகளை வீசுறாங்க. எங்கட முஆஷராத்தில் இருக்கிற ஓட்டைகள் தெரியுது. காரி துப்புறாங்க. இது சீராக்கப்படும். அப்ப நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களோட மனைவிட்ட சிறந்தவர், அவர்தான் சிறந்தவர் என்று சொன்னா துனியாவை மாத்திரம் அள்ளி கொடுத்து நல்ல பேர் வாங்குறத சொல்லல, அதை ஒடுக்கிறதுக்கு சொன்னாங்க. நானே ஒரு சிறந்த கணவராக என் குடும்பத்துக்கு இருந்திருக்கிறேன். எங்க இருந்துட்டு சொன்னாங்க?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை பத்தி நீங்க எல்லாம் படிச்சுப்பீங்க. மஸ்ஜிது நபவியில அந்த ஒயிட் காப்பட் ரவுதாவில் இருந்து இடப்பக்கமாக பார்த்தா அதுக்குள்ளதான் 9 பேரோட வீடும் இருந்துச்சு. அதனால குர்ஆன்ல சில இடங்கள்ல அல்லாஹ் வீடு என்று சொல்றது பதிலாக ரூம் என்று சொல்றாங்க. ஹுஜராத், சின்ன இடம். ஒரு 4 கபருக்குன்ற சைஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு. 4 கபருக்குன்ற இடம். தஹஜ்ஜுத் தொழ இடம் இல்ல வீட்டுக்குள்ள. தஹஜ்ஜுத் தொழ இடம் இல்ல வீட்டுக்குள்ள. ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 11 வயதுல மதீனாவுக்கு வர்றாங்க. பஸ்ரால இருந்து அவர் சொல்லாரே, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு அப்படி இருந்துச்சு, உடைச்சி தௌசீ செய்யப்படல. நான் வந்து கையை உயர்த்தினேன், ரசூலுல்லாஹ்ட கூரையில என்ன கை பட்டுச்சு. கூரையில என்ன வச்சிருந்தாங்க? ஈத்த மூளைகளையும் வைக்கோலும் போட்டிருந்தாங்க. யாரோட வீடு? சையீதுல் அன்பியாட வீடு. இது எங்கள் எல்லாருடையும் ரயீசுடைய வீடு. நாங்க உரிமை பேசும் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. இந்த வீட்டுக்குள் இருந்து தான் சொன்னாங்க, அன கைருக்கும் லி அஹ்லி, என் மனைவியர்களுக்கு நான் சிறந்த ஒரு கணவர். என்ன வீடம். பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு குறிப்புகள் எடுத்து பார்த்தா ஆடம்பரமான ஒருவருடைய வாழ்க்கையாகவும் இல்லை, பட்ட அடிமட்டத்தில் உள்ள ஃபகீருடைய வாழ்க்கையாகவும் இல்லை, கஸ்தாக நடுத்தரமாக இருந்துச்சு. இதைத்தான் படிச்சுக்கிறோம் நாங்கள். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் கிதாபுன் நிகாஹில் இது எழுதுறாங்க. அந்தந்த நேரத்தில் எது கிடைக்குதோ அதை கொண்டு சமாளிச்சு கபூல் செய்யற பழக்கம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு குடும்ப வாழ்க்கை. சுட்ட ஆட்டரச்சையும் திண்டிக்கிறாங்க, கோழியும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக எந்த நாளும் கோழி தேடி போகவும் இல்லை, எந்த நாளும் பாபுக்கி தேடி போகவும் இல்லை. இல்லாத நாளையில 2 கல்லையும் வயிற்றுல கட்டிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வசதி இருந்த நேரம் ஹஜ்ரத் ஸைனபுக்கு வலீமா கொடுத்தாங்க. 300 பேரை அழைப்பு கொடுத்து 6 பேர் சகனுக்கு உட்கார வச்சா 50 சகன். எங்கட பிரியாணி போல சரீது போட்டாங்க, ஆட்டரச்சும் ரொட்டியும். ஹஜ்ரத் அனஸ் தான் தாவத்து கொடுத்தாங்க. இவக்கு 50 சகனுக்கு வச்சோமே, அடுத்தவங்க எல்லாரும் அதனால் ஆத்திரப்படுவாங்களே, எல்லாருக்கும் 50 சகன் அதுலாக போடுவோம்னு போகல. ஹஜ்ரத் சஃபியாட நிக்காஹ்ல வலீமா கொடுத்தாங்க. புகாரில் இருக்குது. ஈச்சம்பழம், தயிரும் நெய்யும் போட்டாங்க. மதீனாவு கூட வரல, இடையிலே வலீமாவை முடிச்சிட்டு வந்துட்டாங்க. இறைச்சும் இல்லை, ரொட்டியும் இல்லைங்க. நான் நினைக்க மாட்டேன் எங்கேயும் 2 மாதம் மனைவிமார்ந்த வீட்டுல அடுப்பு பத்தல்லை என்று சொன்ன செய்தி எங்கிருந்தா அது வருமோ தெரியா. இந்த தலைவருடைய வீட்டிலிருந்து, இந்த பெரிய ஆலிமுடைய வீட்டிலிருந்து அந்த செய்தி வருகிறது. 3 தலைப்பறை கண்டோம், வீட்டில அடுப்பு பத்தல்ல. ஈச்சம்பழத்தையும் தண்ணியையும் குடிச்சு வாழ்க்கையை கழித்தோம். இந்த வீட்டுக்குள் இருந்து தான் சொன்னாங்க, சிறந்த கணவர் நான் தான். எதை வச்சு சொன்னாங்க? உலகத்தை அல்லாஹ் ஹலாலான வழியில தாரத பொருந்தி கொண்டு அவர்கள் மனைவிமார்களுடைய ஆகிரத்தை சரி பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் நானும் நீங்களும் இன்றைக்கு அவசரமாக சரி செய்ய வேண்டிய பகுதி. இதை சரி செஞ்சாலே உம்மத் எங்கட பின்னால வந்துடும். எங்களை ஓட்டம் விழுந்திருக்கிற பகுதி. 9 வருஷம் இருந்த ஹஜ்ரத் ஆயிஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரியும் போது என்ன அடைஞ்சி கொண்டு கணவரை விட்டாங்க. கணவர் என்னதை கொடுத்துட்டு உலகத்தை விட்டு போனாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா அந்த 9 வருஷத்துக்குள்ள ஹாஃபிலா வராங்களா இல்லையா? ஹாஃபிலா லில் குர்ஆன். குர்ஆன் ஜம்மு செய்யப்படவே இல்லை. மதரசா இல்லை, பாட்டை மதரசா இல்லை.
முழு குர்ஆனையும் மன்னம் செஞ்சிட்டாங்க. 2200க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை மனனம் செய்து உம்மத்துக்கு அதை தாலீம் செஞ்சாங்க. ஹாக்கிம் நைஷாபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எங்கட ஷரியாவில 4ல் ஒரு மனைவியை உயர்த்தினாங்க ஃபத்வா கொடுக்கிற தரத்துக்கு. ஹாஃபிஸ் இப்னுல் கையிம் இஅலாமுல் முவக்கியின் அந்த முன்பகுதியில் எழுதிக்கலாம், சஹாபாக்கள்ல 132 பேர் ஃபத்வா கொடுத்தவங்க இருந்தாங்க. 7 தபக்காவாக பிரிச்சிருக்குது. அந்த 132லையும் 22 பெண்கள், 22ல நான் நினைக்கிறேன் 6 பேர் ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் ஃபத்வா கொடுத்தவங்க. அதுல முதல் வரிசையில தபக்கா ஊலாவில் இருக்கிறாங்க அல் முக்ஸிரூன், அதிகமாக மார்க்க தீர்ப்புகளை சொன்னவங்க 6 பேர் ஆண்கள், ஒருவர் ஹஜ்ரத் ஆயிஷா. 9 வருஷம் இருந்து கணவனோட இருந்து அந்த பெண் அடைஞ்சது இதைத்தான், இல்மு அடைஞ்சா. வீட்டுக்குள்ள நடந்த தாலீம் இது, கணவன் கொடுத்த தாலீம் இது. முதல் மனைவிக்கும் சொர்க்கம் என்ற செய்திய காதுக்கு எட்ட வச்சுத்தான் கபருக்கு அனுப்பினாங்க. இளம் மனைவியும் சொர்க்கவாதி என்று காதுக்கு கேட்க வச்சாங்க. ஹஜ்ரத் ஹதீஜா சொர்க்கவாதி என்று துனியாவிலே சொல்லப்பட்டுட்டு முஸ்னத் அஹ்மதுடைய சஹீஹான ரிவாயத், ஆயிஷா ஃபில் ஜன்னா, ஆயிஷா சொர்க்கத்தில் இருப்பார். நாங்க எத்தனை வருஷமா வாழ்றோம், எங்கள்கிட்ட இருந்து எங்களோட மனைவி என்ன அடைஞ்சி குறைஞ்ச தொழுகையாவை தஸ்ஸீஹ் பண்ணிக்கா, திலாவத்தை தஸ்ஸீஹ் பண்ணிக்கிறோமா, ருக்கு சுஜூதை பார்த்திருக்கிறோமா, முபுத்திலாத்துகளை படிச்சிருக்கிறீங்களா? அல்லாஹ் மன்னிக்கும். முஆஷரால எங்கேயோ நோக்கி நாங்க போய்கொண்டிருக்கிறோம், இது சரி செய்யப்படும். நபி அலைஹிஸ்ஸலாம் இல்மில மட்டுமல்ல இபாதத்திலையும் மனைவிமார்களை ஆச்சரியமாக வச்சாங்க. அவங்களோட வீடுகள்ல தஹஜ்ஜுத் தவறின செய்திகள் இல்லை. ஊர்ல இருக்கும்போது கியாமுல் லைலுக்கு எல்லாரும் எழுப்பினாங்க. எங்களோட வீடு அப்படிங்கிறான், ஹக்கீகத்தை பேசுறேன். இதெல்லாம் இருந்தா தான் நாங்க அடுத்ததை யோசிக்கலாம். மனைவி நான் எழுப்புறேன், நான் தஹஜ்ஜுதுக்கு, அதுக்கு எவ்வளவு ஃபலீலத் வந்து சஹீஹான ஹதீஸ்ல, முகம் பசுமையாகட்டும். தஹஜ்ஜுதுக்கு எழுப்புறவர்கள் மையூகிலு ஸவாஹிபல் ஹுஜராத், அறைகளில் தூங்கும் மனைவியரை எழுப்புவவர்கள் யார்? ஆத்திரப்பட்டாங்களா இல்லையா? எங்களோட விட்டுடாம அந்த பெண்களை ரப்போட எவ்வளவு நெருக்க வச்சாங்க. மனைவிமாருக்கு பிரச்சனைகள் வரும்போது அல்லாஹ்விடமிருந்து தீர்வு வந்துச்சு. இஃப்குடைய கிஸ்ஸா எல்லாரும் தெரியும் தானே. ஹஜ்ரத் ஆயிஷாவின் மீது சொல்லப்பட்ட அவதூறு, அது என்ன? ஆயிஷாவுக்கு சொல்லப்பட்ட அவதூறு இல்ல, ரசூலுல்லாஹ்வோட தாவாவை முடக்கிறதுக்கு பூசப்பட்ட சேர். அது மனைவிக்கு சேறு பூசினா கணவருடைய வீரம் உடையும், அதுக்கு பூசப்பட்ட சேரு. அல்லாஹ் அந்த பிரச்சனை எப்படி தீர்த்தான்? ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய 1 மாத காலத்தினுடைய அந்த பிரச்சனைக்கு பிறகு வடித்த கண்ணீர்களுடைய பிரதிபலிப்பு வானத்திலிருந்து நேரடியாக தீர்வு விலகிச்சு. சரியான மகன் ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுல நபி அலைஹிஸ்ஸலாம் தலாக் சொன்னாங்க என்று வார்த்தை. ஒரு தலாக் ரஜ்இ. வேற சில ஹதீஸ்கள்ல தலாக் சொல்ல உறுதி எடுத்தாங்க, அஸ்ம் எடுத்தாங்கன்னு இருக்கு. இவ்வளவு நல்ல ஒரு மாப்பிள்ளை, நல்ல ஒரு கணவர், அவரை என் மகள் பிரிஞ்சிட்டாங்களேன்னா யாரு சமாதானம் பேச வரணும்? ஹஜ்ரத் உமர் வந்திக்கணும், அல்லது அவருடைய உற்ற நண்பர் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்திருக்கணும், அல்லது மதீனாவுடைய முக்கியஸ்தர்கள் வந்திக்கணும். யாரும் வந்தாங்க சமாதானம் பேச? முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க.
அதில் ஜிப்ரீல் வந்து என்ன சொன்னாங்க, ராஜி ஹப்சா, ஹப்சாவை மீட்டி எடுங்க, முராஜா பண்ணுங்க. தலாக் கொடுத்திருந்தா மீட்டி எடுங்க, தலாக் கொடுக்கிற எண்ணம் இருந்தா எண்ணத்தை மீட்டுங்க. ராஜி ஹப்சா. ஏன்? அவருக்கு அல்லாஹ் சிபாரிசு செய்யற அளவுக்கு, ரப்பிடம் இருந்து ஓர்டர் வர அளவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு? பிஹெச்டி முடிச்சதாலையா? எம்பிபிஎஸ் முடிச்சதாலையா? பதவி தாங்குவதாக இருந்ததாலையா? ரெண்டு சிபத் சொல்லப்பட்டுச்சு. கணவன்மார்கள் மனைவிமாரிடத்தில் ஏற்படுத்த வேண்டிய சிபத்துகள். முபாலகால வந்துச்சு. அதிக நேரம், அதிக ரகாத்துகள், தஹஜ்ஜுத் தொழுது, அதிகமான சுன்னத்து நோன்புகள் பிடிக்கிற பெண் அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான், சொர்க்கத்திலே உங்களோட மனைவி. இதைத்தான் சொன்னாங்க, நானே சிறந்த கணவர். நான் ஏதை பேசுறேன்டா, இபாதத்தில் வரக்கூடிய பிழைகள் இது பெரிய ஒரு குறைபாடாக தெரியுதில்லை, அது கடைசியில தான் அது தெரியும். முதல்ல ஈமானுல பலகீனம் வரும்போது, ஆலிமுக்கும் ஈமானுல பலகீனம் வரையிலும் அதை அதிகரிக்கிறதுக்குரிய முயற்சி நடக்கலையேண்டா. ஆமிக்கு, பொதுமகனுக்கு எப்படி ஈமான்ல குறைவு பலகீனம் வரலாமோ, ஆலிமுக்கும் வரையிலும். அதுல ஆலிம் ஆமி வித்தியாசம் இல்லை, யாருக்கும் வரையிலும். அந்த குறைபாடு அடிக்கிற இடம்தான் குடும்பம், குடும்ப வாழ்க்கை, முஆஷராத். இந்த பகுதியை ஒவ்வொருவர்களும் சீராக்கி அது சரி வந்தா தான் முஆமலாத் சரி வரும். வீட்டில் உள்ளவங்க தான் எங்களோட முஆமலாத்தை தீர்மானிக்கிறார். ஒரு மனைவி கேளும், கணவன் வேகத்தை கூட்டவும் குறைக்கவும். அவக்கு ஒரு அவர் பயான் தேவையில்லை, ராவக்கு 10 நிமிஷம் இருந்தா போதும், தலையை கழுக. அசரு தக்காய்க்கிற தலையை கழுவிடுவார். வீட்டுக்குள்ள இருக்கிறவருக்கு ஆஹிராவுடைய சிந்தனைய நாம உலமாக்கள் கொடுக்கலைன்னா, இஷாவுக்கு பிறகு 3 கதிரையில மகளும் மகனும் மனைவியும் உட்கார்ந்தே எங்களோட இல்ம பறிச்சிருவாங்க. மகள் சொல்லுவா, பாப்பா நீங்க என்ன வீடு கட்டிக்கிறீங்க, சாட்சவ பாருங்க, குஃப்ரான் நேமா வந்துடும். ஹதீஸ்ல வந்துக்குது. மனைவி சொல்லுவா, நீங்க என்ன அப்பா செஞ்சுக்கிறீங்க, என்ன இவ்வளவு நாள் கொடுத்தீங்க, அன்றிலிருந்து ராவை தூக்கம் போகாது. இவரோட தலையில ஓடும் பொருளாதாரத்தை வளர்த்து மனைவியும் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவோம். இதுக்கு எங்க போவார்? அவ்வளவு வேகமா செல்வத்தை வளர்க்கிற வழிகள் ரொம்ப குறைவு. ஒன்று போகணும், வட்டிக்கு போகணும், அல்லது பிழையான வியாபாரத்துக்கு போகணும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, இஹ்யால சலபுகளுடைய பெண்களை எப்படி சரி பண்ணி வச்சிருந்தாங்க. காலையில தொழிலுக்கு போற நேரம் உடைய பிடிச்சு சொல்லுவாங்க, இத்தகுல்லாஹ ஃபீ தகில்லாஹ ஃபீனா, எங்களுக்காக தொழில் செய்ய போறீங்க, அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கோங்க. இன்றைக்கு அதுக்கு ஆப்போசிட் நடக்குது. எங்களை துனியாவுக்கு ஆர்வம் ஊட்டி அனுப்புறாங்க. வட்டியில போயிட்டு கை வச்சோம், முஆமலா தவறும் ஹராபாய், முஆமலாத் ஹராம். பெரிய கட்டிடம், பெரிய வாகனம், எல்லாத்திலையும் ஓடுவாரு, அடியில நெருப்பு. கியாமத்தில முள்ளேரியாவுக்கு போற மாதிரி இடத்துல தான் போடும். வட்டி திண்டவன் எங்க போற? பைத்தியம், மஜ்னூனாக கியாமத்தில் எழுவாங்க. ஆகவே உலமாக்களே, நான் இன்றைக்கு என்ன ஞாபகப்படுத்த வந்தேன்டா, இந்த செய்திகள் 4 புறத்திலையும் கேட்டு 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 உலமாக்கல்ல முஆஷராத்த மக்கள் காரி துப்புற ஒரு நிலைமை வந்து, இப்படி வந்துச்சுன்னா மிம்பர்ல இருந்து இறக்கி அடிப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். எங்களை ஃபத்வால எங்கேயும் நிற்கும், எங்களை கிதாப் எங்கேயும் இருக்கும்.
எங்களை பயான் எங்கேயோ போய்த்திரும். இப்படி ஒரு மட்டத்துக்கு அதிகமான உலமாக்கள குடும்ப வாழ்க்கையில நிலைமை பெய்த்து கொண்டிருக்குது. இது நான் அவருக்கு ஒரு தன்பீ ஒன்று மட்டும் சொல்றேன், அது நான் விளக்கம் சொல்ல வரல, ததுக்கீர் ஒன்று மட்டும்தான் சொல்றேன். இதோட ஆழத்தை உலமாக்களை கொண்டு உங்களுக்கு தேடவும் மேலும், நிறைய உலமாக்களிட்டு இதை பத்தி அறிவுரை எடுக்கவும் மேலும். ஆனால் ஆலோசனையாக முன்வைக்கிறேன், உலமாக்களுக்கு இந்த பகுதி மனைவியோடு எப்படி நடக்கணும், அவர்களுடைய பிள்ளைகள தர்பியாவில் எப்படி இருக்கணும் என்ற இந்த பகுதி ஆழமாக கொடுக்கப்பட்டு அதை சரி செய்தாலே அதிகமான உலமாக்கள் இன்றைக்கு உற்பத்தியாகி கொண்டே இருக்கிற இந்த காலத்தில ஜமியத்துல் உலமா செய்யக்கூடிய ஒரு பெரிய சேவையாக இருக்கும். இதையும் சிந்தனையில எடுத்துக்கொண்டுதான் அடுத்த பகுதிகளுக்கு நாங்கள் பயணிக்க வேண்டியிருக்குது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத், அவர்களுடைய முஆமலாத், அவர்களுடைய முஆஷராத், அவர்களுடைய அஹ்லாக் என்ற அந்த முழுமையான தீனையும் எங்களோட வாழ்க்கையில முழுமையாக பின்பற்றவும் இஹ்லாஸோடு செயற்படவும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட தூரத்திலே இருந்து வருகை தந்து எமது பிரதேச உலமாக்களுக்கு, குறிப்பாக எல்லா உலமாக்களுக்கும் தேவையான பிரயோசனமான பற்றியதை எங்களுக்கு வழங்கிய வெளிக்கணை பாரதியார் மக்களுடைய முதல்வர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஹாபிஸ் மல்லாலி ஹசரத் அவர்களுக்கு எமது ஊர் சார்பாக, அகில ஜமியத்துல் உலமா காத்தாங்குடி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எமது கூடிய அழைப்பிற்கு இங்கே வருகை இருந்திருக்கின்ற அனைவர்களையும், அனைத்து உலமாக்களையும் ஒரு முறை வரவேற்றுக் கொண்டு, பேர் சொல்லி அழைக்க வேண்டிய நிறைய மிக முக்கியமான மூத்த உலமாக்கள் சபையில் இருக்கிறார்கள். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்ட ஜமியத்துல் உலமாவுடைய உறுப்பினர்கள், அதனுடைய தலைவர் உட்பட நிர்வாக உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய ஆலோசனை சபையினுடைய மூத்த கௌரவமான உலமாக்கள் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இளம் உலமாக்கள் என்று எல்லா தரப்பட்டவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் என்பதை அழைப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் என்ற அந்த நன்றியோடு வாசிக்கிறேன். பொதுவாக உங்களுக்கு தெரியும், பொதுச்சபை கொண்டு கூடலின் போது செயற்பாட்டறிக்கை, அதே போன்று கணக்கறிக்கைகள் சமர்ப்பிப்பது வழக்கம். இருந்தாலும் எமது இந்த புதிய நிர்வாக தெரிவின் பின்னால் கடந்த காலங்களில் நிறைய செயற்பாடுகள் நடைபெற்று வந்திருந்தாலும் நாங்கள் பொருளாதாரத்தோடு தொடர்புபட்ட நிறைய புரோகிராம்களை நாங்கள் நடாத்தி வருகிறோம். மாக்கள் என்று, திருமண சீர்திருத்த மாநாடு என்று, இளைஞர் விவகார குழுவினால் இளைஞர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி என்று நிறைய வேலை திட்டங்களை நாங்கள் செய்து வருகிறோம், பொருளாதாரத்தோடு தொடர்பட்டது. எனவே எங்களுடைய ஏதோ ஒரு வகையில் ஒரு குறுகிய ஒரு பங்களிப்பாவது இருக்க வேண்டும் என்ற வகையிலே தற்போது எனது ஜெமியாவுடைய நிதிநிலை தொடர்பாக சுருக்கமாக சில விடயங்களை இந்த ஜமியத்துல் உலமாவுடைய கௌரவ பொருளாளர் ஷேக் ஜலீல் மதனி ஹசரத் அவர்கள் முன்வைப்பார்கள். பின்னால் நாங்கள் ஒரு நலன்புரி நிதியம் என்கின்ற வகையிலே ஒரு நிதி அங்கே எடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த நிதி நிலைமைகளை நீங்கள் கவனத்தில் கொண்டு முடியுமான வரைக்கும் உங்களுடைய பங்களிப்புகளையும் செய்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொண்டு, எங்களுடைய ஜெமியாவுடைய கௌரவ பொருளாளர் ஷேக் ஜலீல் மதனி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இது ஜெமியாவுடைய நிதிநிலை தொடர்பாக உங்களுக்கு முன்வைத்திருக்காங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, உஸ்தாதுமார்களே, சக நண்பர்களே, சகோதர உலமாக்களே, ஜமியாவினுடைய ஒரு வருஷத்துக்குரிய இந்த கணக்கறிக்கையை உங்களுக்கு சுருக்கமாக முன்வைத்து விட்டு இன்ஷா அல்லாஹ் ஜமியா சார்பாக ஒரு வேண்டுகோள் அதையும் சொல்லி சுருக்கமாக முடித்துக் கொள்ளுகிறேன். ஜமியத்துல் உலமா காத்தாங்குடி வரவு செலவு கணக்கறிக்கை 2023/8/1 2024/7/31 வரைக்குமான 12 மாதங்களுக்கான வரவு செலவு கணக்கறிக்கை. 22/8 அதாவது சென்ற நிர்வாக தெரிவு 19/8/2023 இடம்பெற்றது. 22ஆம் தேதி 8ஆம் மாதம் 2023 படி வங்கியினுடைய ஆரம்ப இருப்பு 8,37,000 ரூபாய். ஆரம்ப கையிருப்பு பொருளாளரிடத்திலிருந்து ஒப்படைக்கப்பட்ட தொகை 19,800 ரூபாய். அமான வங்கியினுடைய 12 மாதங்களுக்கான லாபம் 28,633 ரூபாய். ஜாமிஉல் ஆபிதீனின் பெரிய ஜும்மா பள்ளி வாசலினுடைய மாதாந்த நன்கொடை 50,000 ரூபாய். அதாவது முதல் 5 மாதங்களுக்கு 3,000 ரூபாய் படியும் இந்த வருஷம் ஜனவரியிலிருந்து அதை 5,000 ரூபாயாக ஆக்கின வகையிலையும் 35,000, அதில் பல சில 15,000, எல்லாம் 50,000 ரூபாய். முஹிதீன் மெத்தை பள்ளிவாயில் 36,000 ரூபாய் 12 மாதங்களுக்கு. மீரா ஜும்மா பள்ளிவாயில் முதலாங்குறிச்சி பள்ளிவாயில் 14,000 ரூபாய். அதே போல் அவங்க 2,000 ரூபாய் படி இந்த ஜனவரியிலிருந்து தான் தர ஆரம்பித்தேன். அதுக்கு முதல் நிப்பாட்டி வச்சிருந்தார் நிதி. நூரானியா ஜும்மா பள்ளிவாயில் 1,000 ரூபாய் படி 12,000 ரூபாய். புதிய காத்தான்குடி முஹிதீன் ஜும்மா பள்ளிவாயில் 500 ரூபாய் படி 6,000 ரூபாய். பள்ளிவாயில் முஸ்லிம் உங்கள் சம்மேளனம் 2,000 ரூபாய் படி 24,000 ரூபாய். அல்ஹாஜ் அக்பர் ஹாஜியார் அவர்கள் 3,000 ரூபாய் படி 36,000 ரூபாய். ஆரிஃப் ஹாஜியார் டிப்டாப் அவர்கள் 2,000 ரூபாய் படி 12 மாதத்துக்கு 24,000 ரூபாய். கடை வாடகை வகையில் 7,500 ரூபாய் மாத வாடகை ஒரு கடைக்கு. அந்த வகையில் 12 மாதங்களுக்கும் 90,000 படி 2 கடை வாடகை. ரமலான் நன்கொடை அதே போல முன்தாஸ் மதனி அவர்களை சந்தித்து அவர்கள் தந்த ரமலான் நன்கொடை எல்லாம் சேர்த்து மொத்தமாக 4,39,500 ரூபாய். பொதுச்சபை உறுப்பினர்களுடைய சந்தா வரவு ஒன்றுமில்லை. அதாவது 5 வருஷமாக ஜமியத்துல் உலமா உறுப்பினர்களுடைய சந்தா இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றதுங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு வருஷம், அதற்கு முன்னால அந்த பிரச்சனைக்குரிய அதற்கு முந்தின 3 வருஷ காலம், அதுக்கு பின்னால் ஒரு 6 மாதங்களுக்கு மேலே புதிய நிர்வாகம் நடக்காம பழைய நிர்வாகமே அதை செய்து கொண்டிருந்தது. ஆக 3.5 வருஷம், இந்த ஒரு வருஷம் 4.5, 5 வருஷமாக எந்த ஒரு சந்தாவும் உலமாக்கள்கிட்ட நிர்வாக உறுப்பினர்களிடத்திலிருந்து பொதுச்சபை உறுப்பினர்களிடத்திலிருந்து புறப்படவில்லை என்கிறது ஒரு சுட்டி காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். பிற நன்கொடைகள் என்ற வகையில் நியாஸ் ஹாஜியார் ஒரு 25,000, டாக்டர் ஃபஸ்லி அவர்கள் 45,000, அதே போல ரமீஸ் என்கிற ஒரு சகோதரர் அவர்கள் ஒரு 10,000, மொத்தம் 80,000. நஜீம் ஷஹாஜியார் ஊடாக ஒரு கருத்தரங்கு ஒன்றுக்கான ஒரு நன்கொடையாக 50,000. இப்போ இதெல்லாம் சேர்த்து முன்னைய வங்கி இருப்பு தவிர்ந்த மொத்த வரவு, இந்த வருஷத்துக்குரிய வரவு 9,99,933 ரூபாய். வங்கி இருப்பு ஒரு 8 லட்சம் இருக்குது என்று ஆரம்பத்தில் சொன்னனே, அதையும் சேர்த்து பார்க்கக்குள்ள 18,37,401 ரூபாய்.
இதில் இந்த செலவுகளை வாசிக்கணும். செலவுகளை வாசித்தா மிச்சம் இப்போ கைவசம் எவ்வளவு இருக்குதுங்கிறது தெரிய வரும். 12 மாதங்களுக்கான செலவுகள். பொதுச்சபை கூட்டம் நடத்திய செலவினங்கள் அனைத்துக்குமான, அதாவது 19/8/2023 பொதுச்சபை கூட்டம் நடத்தின செலவினங்கள் அனைத்துக்குமான பில் செட்டில்மெண்ட், அகில இலங்கை ஜமியத்துல் உலமா பிரதிநிதிகளுடைய வருகையொட்டி அவர்களுக்குரிய உணவு, தங்குமிடம், கூட்டம், உபசாரம் அனைத்துக்குமான செலவும் சேர்த்து 1,20,100 ரூபா செலவாகிருக்கு. நிர்வாக உத்தியோகத்தர் முசம்மில் நவீமி அவர்களுக்குரிய சம்பளமாக சென்ற வருஷத்தினுடைய 5 மாதங்கள்லையும் 11,629 ரூபாப்படியும், இந்த ஜனவரியிலிருந்து 12,692, அது வருஷம் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கூடி வார அலவன்ஸ். அதன் பிரகாரம் 1,04,989 ரூபா அவர்களுடைய சம்பளமாக 12 மாத சம்பளம். காரியாலய உதவியாளர் முகமது மௌலவி ஏலம் அக்பர் ஃபராஹி அவர்களுக்கு 1,10,349 ரூபா 12 மாதங்களுக்கான ஒரு வருஷத்துக்கான அவர்களுடைய சம்பளம். சராசரியாக அவர்களுடைய சம்பளம் 11,000 ரூபாயா இருக்கு. ரமலான் சந்தாக்களை சேகரித்த ஆதம் லபி ஹாபிஸ் அவர்களுக்குரிய கொடுப்பனவு 18,500 ரூபா. வங்கி தரகு ஒரு 204 ரூபா. மின்சார கட்டணம் 12 மாதங்களுக்கும் 36,540 ரூபா. நீர்க்கட்டணம் 6,358 ரூபா. தொலைபேசி கட்டணம் 8,500 ரூபா. காகிதாதிகள் மற்றும் தபால் செலவுகள் 8,668 ரூபா. ப்ரொஜெக்டர் திரை நிறுவிய செலவுகள், ப்ரொஜெக்டர் இருந்த அதை அங்கே செட் பண்ணி எடுக்கிற அமைப்பில் அதுக்குரிய பொருட்கள் எல்லாம் வாங்கி 18,000 ரூபா. நிர்வாக கூட்டங்கள் மற்றும் தஹ்வா கூட்டங்கள், பத்துவா குழு கூட்டங்கள், ஏனைய குழு கூட்டங்கள், பல்வேறு நிறுவனங்கள் அமைப்புகளினடான கூட்டங்களின் சந்திப்புகளின் தேநீர் செலவு 67 அமர்வுகள் நடந்திருக்கு ஒரு வருஷத்துக்குள்ள. அதுக்கு 50,790 ரூபா செலவு. திருமண சீர்திருத்த மாநாடு ஒன்று நடந்தது தெரியும். அதற்கான செலவும் அதற்குரிய பிரமுகர்களுடனான சந்திப்புகள் கூட்டங்களுக்கான அமர்வுகள் 18 அமர்வுகள் எல்லாம் மொத்தம் நடந்திருக்கு. அதுக்கு 23,480 ரூபா. அதாவது அதில் உள்ள பெரிய செலவுகளை எல்லாம் சில குறிப்பிட்ட தனவந்தர்கள் பொருட்படுத்தாங்க. ஒரு மாநாட்டுக்குரிய தேநீர் செலவு, குளிர்பான செலவு, அதே போல ஷோட்டிஸ் செலவு. அப்போ அவங்க பொருளை பொருட்படுத்துறதுனால காசாக ஜம்மியாவுக்கு தந்தால் தான் இங்கே வரவுக்கு வரும். பொருளை பொருட்படுத்தி அந்த நிகழ்ச்சிக்கு தந்து அனுசரணை வழங்கினாங்க. அப்போ அதெல்லாம் வந்ததினால தான் 23,000 ரூபாய்க்குள்ள அந்த சீர்திருத்த மாநாட்டை நடத்தி முடிக்க முடியுமானதாக இருந்தது. அதே போல 20 குர்ஆன் மദ്രസാக்கள் முஅல்லிம்களுக்கான கருத்தரங்கு ஒன்று நடந்துச்சு. அதில் செலவுல 30,950 ரூபா. அதற்கு அடுத்த வாரம் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஒரு கருத்தரங்கு, அதற்கான செலவு 61,137 ரூபாய். இளைஞர்களுக்கான தலைமைத்துவ வழிகாட்டல் கருத்தரங்கு பகுதி 1, பகுதி 2 இப்போ நடந்துட்டு இருக்கு. அதற்கு 50,000 ரூபா பங்களிப்பு, நிதி பங்களிப்பு தரப்பட்டது வாசிச்சல். அதுக்குரிய செலவு 47,300 ரூபா செலவு. மகளிருக்கான உளவியல் கருத்தரங்கு ஒன்று நடத்திய வகையில் 20,695 ரூபா. அதே போல புதிய ஜம்மியத்துல் உலமாவின் கடித தலைப்பு அச்சிட்ட வகையில் 11,250 ரூபா. காத்தான்குடி தள வைத்தியசாலையில் இரத்த தான முகாம் ஒன்று நடத்தின அண்மையில் அதற்குரிய செலவினங்கள் 23,095 ரூபா. ஜம்மியாவின் பல்வேறுபட்ட பராமரிப்பு செலவுகள், உபகரண கொள்வனவு, மின் கணனியல் திருத்த செலவுகள் எல்லாம் 36,445 ரூபா. அதே போல ரமலானில் சஹர் இஃப்தார் பயான்களை வீடியோ செய்து எடிட்டிங் பண்ணின செலவுல ஒரு 8,000 ரூபா. உலமாக்கள் கௌரவிப்பு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு. அது முதலே ஆரம்பிச்சு நடக்காம பெண்டிங்கில் இருந்ததை செய்து முடித்தேன். அதற்குரிய ஷீல்டுகள் எல்லாம் தயார்படுத்தி ரினிவல் பண்ணி கொடுத்து செய்த வகையில்
49,000 ரூபாய் செலவு. அதே போல அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஏனைய அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட பயண செலவு 5,000 ரூபாய். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா பிற கிளை நிறுவனங்களுடைய உலமாக்கள் வருகையின் போதான விபசார செலவு 24,000 ரூபாய். இவ்வளவும் செலவாகி இருக்கிறது. அப்ப 8,65,350 ரூபாய் எல்லாம் மொத்தமாக செலவாகி இருக்கின்றது. அப்ப நான் மேலே சொன்ன வரவும் வங்கி பேலன்ஸும் சேர்த்து 18 லட்சத்தில் இவ்வளவும் போக பாக்கியாக இருக்கிற தொகை 9,72,051 ரூபாய். 1/8/2024 அன்று வங்கி அறிக்கையின்படி வங்கி இருப்பு 9,71,125 ரூபா. பொருளாளர் வசம் கைச்செலவுக்காக இருக்கிற தொகை 926 ரூபாய். அப்போ அது ரெண்டையும் சேர்த்து 9,72,051 ரூபாய் ஜம்மியாவினுடைய நிதியாக இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறது. அப்போ நான் மேலே கோடிட்டு காட்ட வேண்டிய விஷயம் 1, 2, 3 ரத்தின சுருக்கமாக சொல்ல போனால் 5 வருஷமாக உறுப்பினர்களுடைய நிதி இல்லாமல் ஜம்மியா இயங்குறதுனால ரொம்ப ஒரு நெருக்கடியான நிதி நிலைமையை சந்தித்திருக்கின்றது. நிறைய சம்மேளனத்தினாலேயும் ஏனைய பொது அமைப்புகளாலேயும் அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதில் கவனம் செலுத்துங்க, இதில் கவனம் செலுத்துங்க என்று சொல்லி ஏராளமான சமூக பணிகள் மார்க்க பணிகளில் அவங்க உலமாக்களால் அடைக்கப்பட வேண்டிய விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. பன்மைய தலைவர் கூட சொன்னாங்க எங்கள்கிட்ட, மட்டக்களப்பில் உள்ள காந்தி பார்க்கில் நம்மட ஊரை சேர்ந்த இளைஞர் யுவதிகள் எல்லாம் என்ன திருமணம் முடிக்காதவர்கள் சோடியாக பேசி கொண்டிருக்கிறதாக, டியூஷனுக்கு வந்தவர்கள், மற்ற இதில் உள்ளவர்கள், மாற்று மத இளைஞர்களோட கூட இது செய்திருக்கிறதாக மட்டக்களப்பு வர்த்தக சங்கத்தால் என்று நினைக்க சுட்டி காட்டப்பட்டு இது சம்பந்தமாக விழிப்புணர்வு செய்யுங்க. இப்படி ஏராளமான உலமாக்களுடைய பணிகள் சுட்டி காட்டப்படுது. அதை செய்யுங்க, இதை செய்ய கட்டாயம் செய்ய வேண்டியதுதான். முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, செய்யறதுக்கு ஆள் வளம் இல்லை. அது இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நீங்கிட்டு இப்போ உலமாக்கள் நிறைய இளம் உலமாக்கள் உருவாகி விட்டார்கள். அவர்கள்ட்ட பொறுப்பு கொடுத்தா அவங்க அதை சிறமையாக செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள். பிரச்சனையாக இருக்கிறது இந்த நிதி வளம்தான். அப்போ முதலாவது 5 வருஷமா நிதி இல்லாமல் வண்டி ஓடிக்கொண்டிருக்குது. 2வது ஒரு 9 லட்சம் ரூபாய்க்குள்ள உள்ளான ஒரு தொகை இருக்குது. மாதம் வரவையும் செலவையும் வச்சு சமநிலைப்படுத்தி பார்க்கக்குள்ள ஒவ்வொரு மாதமும் 25,000 ரூபாய் துண்டு விழுந்து கொண்டு போய்கொண்டு இருக்கிறது. பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த முறை அல்ஹம்துலில்லாஹ் நடத்தியிருக்கோம். அதுக்கெல்லாம் ஒவ்வொரு தனி நபர்கள் உலமாக்கள் தான் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு தெரிஞ்ச தனி நபர்கள் தனவந்தர்கள்ட்ட போய் பேசி நான் இதை பொறுப்படுத்தேன், நான் அதை பொறுப்படுத்தேன்னு சொல்லி செஞ்சதுனால தான் இந்த வருஷம் இந்த குறைஞ்ச பட்ஜெட்டுக்குள்ள 8 லட்சம் ரூபாய் செலவுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் என்ன செய்ய முடிஞ்சிச்சு. அதுவும் நிர்வாக அலுவலக செலவு தான் இந்த நிறைய செலவு. தவாவுக்காக செலவழிக்கப்பட்டது ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு உள்ளாகலாம். ஆனால் உண்மையில் செலவு செய்யப்பட்டிருக்கு ஒரு 25 லட்சம் ரூபாயுடைய வேலை நடந்திருக்கு. மிச்சம் எல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் அணுகி கேட்டு பெற்றது தான். அப்போ அந்த நிலையில் 25,000 ரூபாய் மாதம் துண்டு விழுந்து கொண்டிருக்குது. இது அப்படியே தொடரும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷத்தினால ஜமியத்துல் உலமாவினுடைய ஹசானா காலியாகி போய்விடும். அதுக்கு பிறகு நான் ஒரு வளமையாக மேற்கொண்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் உண்டு ஜம்மியாவினுடைய அக்கௌண்ட்டில் இருந்துகிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே வரத்தான் அந்த செலவுகளை ஈடு செஞ்சு நாம் இது செய்யல. தலைவர்கிட்டையும் அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பித்தா அதுக்குரிய பட்ஜெட்டு ஒரு 1 லட்சம் என்று சொன்னால் 50 ஜம்மியா கணக்கில் இருந்து எடுப்போம், 50 வெளியே ஸ்பான்சர்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்யுங்க. அப்படி செஞ்சால் தான் நம்முடைய வண்டியை ஓட்டி செல்லலாம் ஜம்மியாவை. அப்படி இல்லை 2 வருஷத்தால் நாம் இன்னொரு நிர்வாகத்தில் ஒப்படைச்சிட்டு போவோம். அவங்க ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தான் வரும். 0 பேலன்ஸை வச்சுக்கிட்டு எதுவும் செய்ய முடியாத நிலைமை. திரும்ப ஒரு 10 லட்சம் ரூபாவை ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப
சிரமத்தை மேற்கொள்ளணுங்க. நாம இனி வார அடுத்த தலைமைத்துவத்துக்கும் நிர்வாகத்துக்கும் வண்டியை பிரச்சனை இல்லாம ஓட்டி சொல்றதுக்குரிய ஒரு வழிவகையை செய்து போட்டு தான் நாம போகணும்ங்கிறத நான் அடிக்கடி சொல்லி 10 லட்சம் ரூபா நம்முடைய நிதியாக இருக்கணும். அதுக்கு மேல வர வர அதுக்கேற்ற வகையில தான் நம்ம தவாக்களை திட்டமிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னா சில உலமாக்களான நமக்கு ஒரு பெரிய பங்களிப்பு கொண்டிருக்கின்றது. உலமாக்களுடைய நிலைமைகள் நமக்கு தெரியும். பங்களிப்பு கோரவில்லை ஜம்மியத்துல் உலமாங்கிறது உண்மை. சென்ற நிர்வாக தெரிவின் போது கூட அந்த ஏற்பாட்டை செய்வோம் என்று போக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா பிரதிநிதிகள் நிர்வாக தெரிவுக்குள்ள சந்தாவை வைத்து கொள்ளாதீங்க, அது அவ்வளவு நல்லதில்லை என்று ஒரு ஆலோசனையை சொன்னதுனால அதுலேயும் கைவிடப்பட்டுச்சு. அப்ப இந்த கூட்டப்பட்டதனுடைய முக்கிய பிரதான நோக்கங்கள்ல ஒன்று இந்த நிதி நிலைமையையும் உலமாக்களாகிய உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்கிறதான். எனவே உங்களால என்ன பங்களிப்பு செய்ய முடியுமோ அதை இப்போ உடனடியாக செய்தாலும் சரி, அல்லது ஒரு வாக்குறுதியை அளித்து என்னுடைய பங்களிப்பு ஒரு 2000 இதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க ஒரு வாரத்துக்குள்ள அப்படி சொன்னாலும் அதை பதிஞ்சு வைத்து கொண்டு அப்துல் ரசாக் மௌலவி காரியாலய உதவியாளராக செயலாற்றாக அவங்க உங்களை சந்தித்து என்ன செய்வாங்க, அதை ஒரு நீங்கள் சொல்கிற டைம் உள்ள நீங்கள் சொல்கிற தவணைக்குள்ளால பெற்றுக்கொள்வாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு சாதாரணமாக ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா என்ற ஒரு சிறிய தொகை என்றாலும் 2500 ரூபா ஒவ்வொருவரும் ஜம்மியாவுக்கு செலுத்த வேண்டிய ஒரு ஒரு பொறுப்பை சுமந்து தான் இருக்கின்றோம். அதை நான் உங்களை சுட்டி காட்டுறதுக்காக சொல்லலை. நம்முடைய ஒரு கடமை தானே, வளமையாக நாம மறுமைக்குரிய சேமிப்பாக செய்து வந்தது 5 வருஷமாக அது விடுபட்டிருக்குது. அதனை நாம தொடர்ச்சியாக அறுபடாமல் நிவர்த்தி செய்யணும்னு சொன்னால் அதை நாங்கள் நிவர்த்தி செய்யணும். அதே போல நாங்கள் செய்கிற பங்களிப்பு ஒரு பக்கம் இருக்க, எமக்கு தெரிந்த தனவந்தர்கள் மார்க்கத்துக்காக லட்சக்கணக்கில் செலவு செய்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள். அப்படியானவர்களிடத்துல நாங்கள் எடுத்து சென்று ஒரு ரமலான்லையாவது ஒவ்வொரு உலமாவும் ஒரு தனவந்தரை சந்தித்து அவரிடத்துல இருந்து முடியுமான ஒரு பங்களிப்புண்ட செய்துதாரத்துக்கு பொருட்படுத்தாலும் கிட்டத்தட்ட நாங்கள் பொதுச்சபையில 300க்கும் மேற்பட்ட உலமாக்கள் இருக்கின்றோம். 300 தனவந்தர்களிடத்துல நாங்கள் அந்த தொகையை பெறும்போது ஒரு ஆள் எளிய கணக்கு ஒரு 10,000 ரூபா தாராது சக்காத்து நிலையத்தில இருந்து அவருடைய பங்களிப்பாக எடுத்து வச்சாலும் 300 பேருடைய தொகையை நீங்க கூட்டி பாருங்க, எங்கேயோ போய்விடும். அப்ப நாங்க செய்ய வேண்டிய ஒவ்வொருத்தரும் ஜமியத்துல் உலமாவுக்குள்ள 15 உறுப்பினர்கள், சில உபகுழுக்கள், அவங்க தான் எல்லா வேலையும் பார்த்து சுமந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3-4 கூட்டம் ஜவாஹிர் மௌலவி அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்து செய்யணும். அதுக்குள்ளேயே சுத்தி இருக்காங்க. இப்போ பார்த்தாலும் அசருக்கு போகிற ஒரு கூட்டம், மகரிபுக்கு போகிற ஒரு கூட்டம், இஷாவுக்கு போகிற ஒரு கூட்டம், 9 மணிக்கு போகிற ஒரு கூட்டம், இப்படி கூட்டமாகவே அவர்களுடைய காலம் நேரங்கள் எல்லாம் அந்த உறுப்பினர்களுடைய போய்கொண்டிருக்கு. அப்போ ஏனையவர்களும் குறைந்தபட்சம் அடுத்த நிர்வாகத்துக்குள்ள நீங்க அந்த செயற்பாட்டை செய்யலாம். அது வரைக்கும் ஒரு நிதி பங்களிப்பையாவது நாங்கள் செய்தோம் என்று சொன்னால்தான் நாங்களும் அந்த தவாவுல பங்கெடுத்தவர்களாக ஆக முடியும்ங்கிறதையும் ஒரு உங்களுக்கு எல்லாம் அது விளக்க தேவையில்லை, நான் கோடிட்டு காட்டி கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். இதே போல எங்களுடைய தவா நடவடிக்கைகள் ஏராளமாக இருக்கின்றன. அதற்கு இப்போ உள்ள அந்த புதிய நிர்வாக சட்டத்தின்படி என்ன எனக்கும் நிறைய கவலை, தலைவர் செயலாளரும் கவலைப்படுவார். மூத்த உலமாக்கள் இந்த நிர்வாகத்துக்குள்ள கொஞ்சம் உள்வாங்கப்படவில்லையே என்ற ஒரு ஆதங்கமும் கவலையும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அதையெல்லாம் நாங்கள் நிவர்த்தி செய்து கொண்டு எங்களுடைய பயணத்தை தொடர வேண்டும். அது வரைக்கும் அடுத்த நிர்வாக தெரிவுக்கு இன்னும் இன்ஷா அல்லாஹ் 2 வருடங்கள் இருக்கின்றன. அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நிறைய தர்வா நிகழ்ச்சிகள், செயல்பாடுகள், கருத்தரங்குகள், மார்க்க சமூக சேவைகளை தொய்வில்லாமல் செய்கிறாயாம் என்றிருந்தால் அதுக்கு நம்மாலேயும் முடியுமான பங்களிப்புகள் செய்யப்பட வேண்டியது அவசியம்ங்கிறத இந்த இடத்தை சுட்டி காட்டியவனாக என்னுடைய இந்த கணக்கறிக்கையை முடித்து விடைபெறுகின்றேன். வாசுருத்தவான
அது இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. எமது ஜமியாவுடைய நிதி நிறுவன தொடர்பாக என்னுடைய கௌரவ பொருளாளர் ஷேக் ஏஜிஎம் ஜலீல் மதனி ஹசரத் அவர்கள் உங்களுக்கு முன்வைத்தார்கள். உண்மையில் நிதிகளை கொண்டு வர சொல்லியிருக்கலாம் என்கின்ற கருத்து வருகிறது. நான் உண்மையில் சங்கடத்துக்கு உள்ளாக்க போராதுங்கிற வகையிலே தான் நாங்கள் அதனை உங்களுக்கு அறிவிக்கவில்லை. ஷியாதான் முடியுமான பங்களிப்புகளை செய்யுங்கள். அடுத்ததாக ஒரு 10 நிமிடங்களுக்கு என்னுடைய நிகழ்ச்சிகள் முடிவடை இருக்கின்றன. என்னுடைய செயல்பாட்டு அறிக்கை நாங்கள் செய்த விஷயங்களை மிக சுருக்கமாக பிரசன்டேஷன் மூலமாக உங்களுக்கு எங்களுடைய கௌரவ செயலாளர் ஷேக் ஜவாஹிர் ஃபலாஹி அவர்கள் உங்களுக்கு முன்வைப்பார்கள். அதனோடு நன்றியுடையோடு நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவு பெற இருக்கிறது. எனவே இப்போ 10 நிமிடங்களுக்கு தயவு செய்து இருந்து முழுமையான நிகழ்ச்சி முடிந்ததன் பின்னால் செல்லுமாறு மிக தாழ்ந்த கருது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுருக்கமாக ஒரு வருடத்தினுடைய இந்த செயற்பாட்டு அறிக்கையை சொல்லலாம் நினைக்கிறேன். அதற்கு பின்னாலே முடியுமாக இருந்தால் எங்களை விட்டு மறைந்த ஆயுள் கால தலைவர் முஸ்தபா பஹ்ரியா ஹசரத் அவர்கள் தொகுத்த ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலை நாங்கள் தொழில்நுட்பத்தின் ஊடாக அதனை சிடியாக மாற்றுகின்ற, வீடியோவாக மாற்றுகின்ற ஒரு செயற்திட்டத்தை மேற்கொண்டிருந்தோம். அது நான் நினைக்கிறேன் கொழும்பிலே இருந்தவர்கள் இயக்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த தொழில்நுட்பத்தின் ஊடாக அதில் சில தடங்கல்கள் வந்தது. இன்ஷா அல்லாஹ் முடிந்ததற்கு பின்னால் நாங்கள் அதனை கொஞ்சம் பார்வையிடலாம் என்ற கருத்தையும் கூறி, பொதுவாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய கூட்டம் சென்ற வருடம் நடைபெற்றதற்கு பின்னால் அவர்கள் உத்தியோகபூர்வமாக இவ்வாறு அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஒன்றை எங்களுடைய ஜமியாவினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் அனுப்பியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தோம். குறிப்பாக இந்த வருடம் எங்களுடைய ஜமியாவை சந்திப்பதற்காக வேண்டி பல இடங்களிலே இருந்து பல உலமாக்கள் வருகை தந்தார்கள். குறிப்பாக குருநாகல் பகுதியிலே இருந்து பல ஜமியாக்கள் எங்களுடைய நிர்வாகத்தை சந்திப்பதற்காக வந்திருந்தார்கள். உண்மையிலே அந்த ஜமியாவினுடைய உறுப்பினர்கள் எங்களுடைய ஜமியாவினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக கடந்த கால நிலைமைகள், ஜமியாவுடைய இயக்கம் தொடர்பாக பல ஆவலோடு அவர்களுடைய கருத்துக்களை மிக சந்தோஷத்தோடு எடுத்து கூறிய விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதிலே அதிகமான உலமாக்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். எனவே இது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இன்னும் பல ஜமியாக்கள் எங்களை சந்திப்பதற்கு வருவதாக சொல்லி இருப்பதும் ஒரு விடயமாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த ஜமியாவினுடைய காலகட்டத்திலே நாங்கள் மிக பிரதானமாக கொண்ட ஒரு விடயம்தான் எங்களுடைய இரண்டாவது ஜமியாவுடைய கூட்டம் 28/8/2023 நாங்கள் இரண்டாவது கூட்டத்தை நடாத்தினோம். அதிலே பல குழுக்களுடைய செயலாளர்களை நாங்கள் நியமித்து அதனூடாக பல்வேறுபட்ட செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. கிட்டத்தட்ட 75க்கு மேற்பட்ட கூட்டங்களை நாங்கள் இந்த வருடத்துக்குள்ளே நடத்தி இருக்கிறோம். இந்த கூட்டங்கள் ஊடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்தது. அதிலே மிக பிரதானமான ஒன்றுதான் எங்களுடைய ஊரிலே நடைபெறுகின்ற திருமணங்கள், வைபவங்களுடைய வீண் செலவுகள், சடங்குகள் சம்பந்தமான ஒரு சீர்திருத்த மாநாடு ஒன்றை செய்ய வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருந்தோம். இது வெறும் மகாநாடு என்று மாத்திரமல்ல, உண்மையிலே உலமாக்கள் இந்த சமூகத்திலே என்ன இருக்கிறது என்பதனை மிக அழகாக விளங்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பிலே பல சந்திப்புகளை நாங்கள் மேற்கொண்டோம். குறிப்பாக 13 சந்திப்புகளை நாங்கள் மேற்கொண்டோம். அதிலே பலதரப்பட்டவர்களை நாங்கள் சந்தித்தோம். சம்மேளனத்தினூடாக நாங்கள் விரிவான சந்திப்புகளை மேற்கொண்டோம். அது மட்டுமல்ல, ஊடகவியலாளர்கள், எங்களுடைய ஊரை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், அதே போன்று எங்களுடைய ஊரிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் என்று நாங்கள் அவர்களை சந்தித்தோம். அதிலே குறிப்பாக இது தொடர்பாக பல ஹொத்துபாக்கள், 2 ஹொத்துபாக்களை நாங்கள் நடத்தினோம். அந்த ஹொத்துபாக்களிலே எங்களுக்கு பாரிய வெற்றி ஒன்றை அடையக்கூடியதாக இருந்தது. இதிலே பங்களிப்பு செய்த உலமாக்கள் அனைவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றிகளை கூறி வைத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மிக சிறப்பாக அந்த ஹொத்துபாக்களை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள்.
அந்த ஹுதுபாக்களை தயாரிக்கின்ற விடயத்திலும் கூட எங்களுடைய ஜமியாவினுடைய பொருளாளர் உட்பட பல சகோதரர்கள் இதற்கு முக்கிய பங்களிப்பை எங்களுக்கு செய்தார்கள். அதே போன்றுதான் இந்த சந்திப்புகளிலே நாங்கள் சென்ற வருடம் மாபெரும் ஒரு இஸ்லாமிய இஜ்திமாக்கள் என்று பல பள்ளி வாயில்களிலே நபிகளாரை நேசிப்போம், நபி வழி நடப்போம் என்ற தலைப்பிலே நாங்கள் பல இஜ்திமாக்களை ஜமியாவின் ஊடாக நடத்தக்கூடியதாக இருந்தது. அதே போன்றுதான் மிக முக்கியமாக திருமண சீர்திருத்தத்தினுடைய ஒரு அங்கமாக பல ஜும்மா பள்ளி வாயில்கள், எங்களுடைய ஊரிலே இருக்கின்ற ஜும்மா பள்ளி வாயில்கள், பள்ளி வாயிலுடைய நிர்வாகங்கள் எல்லோரையும் இணைத்து அவர்களோடு நாங்கள் பல சந்திப்புகளை மேற்கொண்டோம். அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டோம். இதிலேயே முக்கியமாக உலமாக்கள் சமூகத்திற்கு செய்ய வேண்டிய பங்களிப்புகள் சம்பந்தமாக அவர்கள் எங்களுக்கு எடுத்து கூறியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே போன்று மிக முக்கியமான விடயமாக இந்த சந்திப்புகளுக்கு பின்னால் நாங்கள் 2 ஹுதுபாக்களை நிகழ்த்தினோம். இந்த 2 ஹுதுபாக்களை தொடர்ந்து இவைகளை பெண்களுக்கு மத்தியிலே கொண்டு போக வேண்டும், அவர்களுடைய கருத்துக்களையும் எடுக்க வேண்டும் என்ற அமைப்பிலே நாங்கள் 25 பள்ளி வாயில்களிலே நாங்கள் பெண்களுக்குரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தோம். சுமாராக ஒரு 5000 பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலே அந்த ஏற்பாடுகள் இருந்தது. உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் அதிலே எங்களுடைய செய்திகள் மிக வெற்றிகரமாக கொண்டு போகக்கூடியதாக இருந்தது. வெறுமனே திருமண சீர்திருத்தம் என்பதனையும் தாண்டி நாங்கள் பல விடயங்களை அவர்களோடு பேசக்கூடியதாக இருந்தது. அதில் மிக முக்கியமாக எங்களுடைய இந்த வருடத்திலே நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளே சமூக செயற்பாடாளர்கள் மகளிர் அமைப்புகளை சேர்ந்த பல அமைப்புகளையும் நாங்கள் சந்தித்தோம். அவர்களுடைய சந்திப்புகளை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவர்களுடைய கருத்துக்கள் அடிப்படையிலே நாங்கள் சில ப்ராஜெக்டுகளை போடக்கூடியதாக இருந்தது. அதிலே ஒன்றுதான் பெண் ஆலிமாக்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்து பொதுவாக மகளிர் பிரிவுகள் அமைப்புகளால் எங்களுக்கு எடுத்து கூறப்பட்டது. அவர்களுடைய கருத்தை அடிப்படையாக வைத்துதான் நாளை இன்ஷா அல்லாஹ் ஒரு 1200 மௌலவியாக்கள் எங்களுடைய ஊரிலே இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் நாங்கள் மதரசாக்கள் ஊடாக எடுத்தோம். எனவே அவர்களுக்கான ஒன்றுகூடல் ஒன்றை நாளை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதே போன்று மிக முக்கியமான ஒரு விடயம்தான் எங்களுடைய இந்த காலத்திலே நாங்கள் ஹதீபுகளோடு பள்ளி வாயிலே இருக்கின்ற இமாம்களோடு நாங்கள் ஒரு விரிவான சந்திப்புகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அவர்களுடைய சந்திப்புகளிலும் அவர்கள் எங்களுக்கு பல கருத்துக்களை எங்களுக்கு முன்வைத்தார்கள். அவர்களுடைய அந்த சந்திப்புகள் இறுதியாக நடைபெற்ற ஒரு சந்திப்பிலே சில உலமாக்கள் எங்களுக்கு சொன்ன விடயம்தான், எங்களோடு நீங்கள் 2 மாதத்துக்கு ஒருவராவது பள்ளியிலே இருக்கக்கூடிய இமாம்களோடு எங்களுடைய சந்திப்புகளை நீங்கள் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்றால் அவர்களிடத்திலே இருந்த சில தகவல்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அதே போன்றுதான் ஊடகவியலாளர்களை நாங்கள் தனியாக சந்தித்தோம். ஊடகவியலாளர்கள் என்ன மனநிலையிலே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் என்ன கருத்தோடு இருக்கிறார்கள் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் மேற்கொண்டோம். அதே போன்று நாங்கள் மிக முக்கியமாக இந்த மகாநாட்டையும் மிக சிறப்பாக நாங்கள் மேற்பாடு செய்தோம். அதே போன்றுதான் தஅவா குழுவினுடைய செயற்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று தஅவா குழுவை நாங்கள் புனர் நிர்மாணம் செய்து பல உலமாக்களுடைய பங்களிப்போடு பல வேலை திட்டங்களை நாங்கள் செய்து வருகிறோம். எனவே இவைகள் நாங்கள் தாவா குழுவினுடைய அந்த அமர்விலே எடுக்கப்பட்டவைகள். அதே போன்று மிக முக்கியமாக பாடசாலைகளுடைய அதிபர்களோடு எங்களுடைய சந்திப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. அதிலே அநேகமான பாடசாலை அதிபர்கள் எங்களுக்கு சொன்ன ஒரு விடயம், ஜம்மியா பள்ளி வாயிலுக்கு அந்த பாடசாலைகளுக்குள்ளே நுழைய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். அந்த அடிப்படையிலே நாங்கள் பெரும்பாலும் இங்கிருக்கின்ற காத்தான்குடி, பாலமுனை, காங்கனுடை, பூனச்சிமுனை என்கின்ற எல்லா பகுதியில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கும் அல்லாஹ்வுடைய உதவியினால் பல செயற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். பல நிகழ்வுகளை நாங்கள் அந்த பாடசாலைகளிலே செய்திருக்கிறோம். அதற்கு எங்களுடைய உலமாக்கள் பலர்கள் அதிலே கலந்து கொண்டு மிக ஆரோக்கியமான செயற்பாடுகளை மேற்கொண்டார்கள். அதுவும் ஒன்றுதான் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், திருமண சீர்திருத்த மாநாடை நாங்கள் செய்தோம் 2023ஆம் ஆண்டு சென்ற வருடம். இதனுடைய வெற்றி தோல்வி என்பதனை தாண்டி இந்த மாநாடு எந்த காலத்திலும் பேசக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு துண்டு பிரசுரத்தை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். உண்மையிலே கட்டாயம் உலமாக்களாகிய நாங்கள் படிக்க வேண்டிய ஒன்று. இன்று எங்களுடைய ஊர் மட்டுமல்ல, எல்லா ஊர்களிலும் இது பேசு பொருளாக இன்று மாறி வருகின்ற ஒரு விடயம். எனவே எங்கள் ஒவ்வொருவர்களுடைய கையிலும் இருக்க வேண்டிய ஒன்றாக அது காணப்படுகிறது. அந்த மாநாட்டிலே பொதுவாக
நாங்கள் அதனுடைய வீடியோக்களும் எங்களுடைய பேஸ்புக்கிலே போடப்பட்டிருக்கிறது. ஜம்மியாவுடைய பேஸ்புக்கை நீங்கள் திறந்தால் அந்த வீடியோக்களிலே பேசப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதிலே மிக முக்கியமாக அடுத்த ஒரு விடயம்தான், நாங்கள் அந்த மாநாட்டுக்கு பின்னாலே சீர்திருத்த அந்த தீர்மானங்கள் எந்த அளவு தூரம் வெற்றி அளித்திருக்கிறதா தோல்வி அளித்திருக்கிறதா என்கின்ற பல கலந்துரையாடல்களை பல்வேறுபட்ட பள்ளி வாயில்களுக்கு சென்று பள்ளி வாயில்களை இணைத்து நாங்கள் அவர்களுடைய கலந்துரையாடலை மேற்கொண்டோம். அதிலே எங்களுக்கு அவர்கள் சொன்ன ஒரு விடயம்தான், சில ப்ராஜெக்டுகளை அவர்கள் பள்ளி வாயில்கள் எங்களுக்கு முன்வைத்தார். அவைகளை நாங்கள் இமாம்களோடும் அதிகமாக பேசி இருக்கிறோம். எனவே இந்த செயற்பாடு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதிலே அடுத்த ஒரு விடயம்தான், நாங்கள் அதிபர்மார்களோடு சந்தித்த விடயத்தை தொடர்ந்து நாங்கள் ஸ்கூல்களிலே செய்த புரோகிராம்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பாடசாலைகளிலும் பெரும்பாலும் நாங்கள் செய்திருக்கிறோம். அதே போன்று இந்த திருமண சீர்திருத்தம் வெற்றி அளித்திருக்கிறதா இதனுடைய ஆய்வுகள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் சொல்லி நடத்தினோம். அதனுடைய லிங்கிலே நீங்கள் போய் இதில் என்னதை சாதிக்க நாங்கள் நினைத்தோம், எதனை சாதித்தோம் என்கின்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக அதிலே சொல்லி இருக்கிறோம். அதே போன்று மிக முக்கியமான ஒன்றுதான், இந்த திருமண சீர்திருத்தத்திலே மிக முக்கியமான ஒரு கருப்பொருளை நாங்கள் வைத்தோம், ஒரு திட்டமாக வைத்தோம். எல்லோரும், அதாவது ஃபேமிலி கவுன்சிலிங், அதாவது திருமணத்துக்கு முன்னால் தேவையான உளவியலோடும் அவர்கள் குடும்ப வாழ்க்கையோடும் தேவையான சில ஒழுங்குமுறைகளை அவர்கள் கற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான டிஓடி புரோகிராம்களை நாங்கள் வெளியே இருக்கின்ற அறிஞர்களை கொண்டு நாங்கள் செய்தோம். உண்மையிலே அதிலே எங்களுக்கு பல உலமாக்கள் கலந்து கொண்டார். நான் ஏன் இதனை போட்டிருக்கிறேன் என்றால், இது நாங்கள் நடத்துவதற்காக உங்களிடத்திலே கேட்ட ஒரு விடயம், நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டோம். உண்மையிலே எங்களுக்கு 45 பேர் வருவதாக சொன்னார்கள். நாங்கள் அதனை 40 பேரை டார்கெட் பண்ணினோம். உண்மையிலே அந்த 45 பேரும் வந்திருந்தார்கள். பெண்களிடத்திலே நாங்கள் அந்த கருத்தை முன்வைத்த உடனே 55 பேர்கள் வந்திருந்தார்கள். உண்மையிலே அது ஒரு வெற்றிகரமான ஒரு செயற்திட்டமாக இருந்தது. இவ்வாறு பாலமுனை பல்வேறுபட்ட, அதே போன்று மதரசாக்களிலும் நாங்கள் எங்களுடைய இளைஞர் விவகார குழுவினால் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை மேற்கொண்டோம். இதே போன்று மிக முக்கியமாக நாங்கள் வளவாளர்களை வைத்து இந்த டிஓடி புரோகிராம், இந்த புரோகிராம் மிக முக்கியமாக உலமாக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். மிக சிறப்பான ஒரு புரோகிராமாக இருந்தது. உண்மையிலே இதிலே கலந்து கொண்டவர்கள் சமூகத்துக்குள்ளே இதை எடுத்து போக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அதே போன்று அந்த வளவாளரை வைத்து நாங்கள் மெத்தை பள்ளி வாயிலே ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்படுத்தி செய்தோம். இளம் திருமணம் முடித்தவர்கள் என்ற அமைப்பு சுமார் ஒரு 500 பேருக்கு மேற்பட்டவர்கள் அதிலே கலந்து கொண்டார். அப்பொழுது எங்களுக்கு விளங்கியது, சமூகம் எவ்வளவு தூரம் தேவைப்பாடோடு இருக்கிறது. நாங்கள் உண்மையிலே போட்டோ எடுப்பதுங்களுக்கு சில சிரமங்கள் இருந்தது. மேல் மாடி கீழ் மாடி என்று பல இடங்களிலே இருந்தார்கள். மிக கூடுதலானவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்றுதான் ஷேகுல் வலா மண்டபத்திலே பெண்களுடைய அந்த டிஓடி புரோகிராம் நடந்துவிட்டது. அதே போன்று குர்ஆன் மதரசாக்களுடைய அந்த செயற்பாட்டு திட்டங்கள் சம்பந்தமாக அகில இலங்கை ஜமியத் உலமாவுடைய கோரிக்கை அடிப்படையாக வைத்து நாங்கள் அதனுடைய நிர்வாக சபையை நாங்கள் சந்தித்தோம். குர்ஆன் மதரசாக்கள் அபிவிருத்தி சங்கத்தை சந்தித்து அவர்களுடைய சில விடயங்களை நாங்கள் ஆராயக்கூடியதாக இருந்தது. அதனுடைய செயற்பாட்டை நாங்கள் மேற்கொண்டோம். அல்லாஹ்வுடைய உதவியினால் அதனுடைய ஒரு வெற்றியான ஒரு நடையை நோக்கி அது போய்கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே நாங்கள் அது சம்பந்தமான விடயங்களை உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம் என்ற செய்தியையும் சொன்னவனாக, அதே போன்று நாங்கள் ஒவ்வொரு ஜும்மா பள்ளி வாயில்களிலும் நாங்கள் தாவா செயற்பாடுகளாக நாங்கள் திருமணத்துக்கு பின்னால் பல பள்ளி வாயில்களை சந்தித்து இவ்வாறான நிகழ்ச்சிகளை நாங்கள் மேற்கொண்டோம். இவ்வாறு பாடசாலைகள், பள்ளி வாயில்கள், மதரசாக்கள் என்று நாங்கள் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. இதனை தவிர்த்து நாங்கள் சமூகத்துக்கு மத்தியிலே இரத்த தானம் என்றும், அதே போன்று எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் பல சந்திப்புகளையும் பல விடயங்களை நாங்கள் பேசக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு எங்களுடைய செயற்பாடுகள் அமைந்தது. உண்மையிலே இதிலே நாங்கள் கண்ட ஒரு விடயம்தான், உலமாக்கள், இளம் உலமாக்களுடைய தேவைப்பாடு இன்று சமூகத்திலே இருக்கிறது. அவர்களை எப்படி நாங்கள் வழிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு தேவையான ஆளுமைகளை எப்படி நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும், அவர்கள் தங்களை ஆளுமையுள்ளவர்களாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதற்கு நாங்கள் விண்ணப்பங்களை போட்டிருக்கிறோம். உதாரணமாக எங்களிடத்திலே வந்த ஒரு விஷயம்தான், பொருளாதார ரீதியாக உலமாக்கள் உயர்வடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் கணனி அறிவை ஓரளவு பெற்று அந்த கணனி அறிவின் ஊடாக அவர்கள் அக்கவுண்டிங், கணக்கியலிலே அவர்கள் நுழைந்து
ஒரு நாளைக்கு அவர்கள் செலவழித்து மிக கூடுதலான அவர்கள் கடைகளிலே கணக்கீடுகளை செய்யக்கூடிய நம்பிக்கையானவர்களாக மாற முடியும் என்கின்ற ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு முன்வைத்தது. அதற்காக நாங்கள் விண்ணப்பங்கள் கோரிய சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு கிடைத்த விண்ணப்பங்கள் மிக குறைவான 1 பெட்ச் 2 பெட்சை மாத்திரம்தான் செய்யக்கூடிய அமைப்பில் எங்களுக்கு கிடைத்தது. எனவே எங்களுக்கு வருகின்ற அந்த விண்ணப்பங்கள் உங்களிடத்திலே கோரிக்கைகள் விடுக்கின்ற போது நீங்கள் அவைகளை கடைசியாக எடுத்து நீங்கள் அதற்கு எங்களுடைய ஜம்மியாவுக்கு நீங்கள் பூர்ணமான ஒத்துழைப்பை தர வேண்டும் என்ற கருத்தையும், அதே போன்று மிக முக்கியமாக நாங்கள் பல்வேறுபட்ட பிரதேசங்கள், உதாரணமாக சாய்ந்தமருதிலே நடந்த அந்த மதரசா மாணவருடைய அந்த விடயம் சம்பந்தமாக ஜம்மியா மிக ஒரு கூடுதலான பங்களிப்பை செய்தது. இறுதியிலே அந்த குடும்பம் அந்த வழக்கை தொடர்வதற்குரிய முழு ஏற்பாடுகளையும் ஜம்மியா சம்மேளனத்தோடு இணைந்து செய்தது. ஜம்மியாவை கூடுதலான கவனத்தை எடுத்தியது. இறுதியாக நாங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே அந்த அதாவது அந்த பள்ளி வாயில்கள், அந்த சாய்ந்தமர ஜும்மா பள்ளி வாயிலே அவர்கள் பெரிய ஒரு தொகை ஒன்றை கொண்டு வந்து எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் அந்த குடும்பத்திலே கொடுத்தார்கள். நீங்கள் இந்த பணத்தொகையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த வழக்கை கடைசியிலே ஜம்மியா பேசுவதா அல்லது சாய்ந்தமரது ஜும்மா பள்ளி வாயில் பேசுவதா என்கின்ற ஒரு நிலைமை வந்து இறுதியாக அந்த குடும்பத்தினூடாக நாங்கள் பேசிய வகையிலே கடைசியாக சாய்ந்தமரது ஜும்மா பள்ளி வாயில் அந்த வழக்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற விடயமும், அந்த மகனுக்குரிய அந்த நஷ்டஈடாக நாங்கள் சில விடயங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இது அந்த ஜம்மியாவோடு நாங்கள் நடைபெற்ற கூட்டம். அதே போன்று மாணவர்களுக்கான விசேட செயலமர்வுகள், அதே போன்று மிக முக்கியமாக நாங்கள் எங்களுடைய இந்த காலத்திலே 2020ஆம் ஆண்டுக்கு பின்னால் பட்டம் பெற்ற உலமாக்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் மேற்கொள்ளும். அதற்காக வேண்டிய விண்ணப்பங்களை கோரியிருந்தோம். சுமார் 55-60 பேர் எங்களுக்கு விண்ணப்பித்திருந்தார்கள். அவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நிலைமையும், கடந்த காலங்களிலே ஜம்மியாவுக்கு சேவை செய்த மூத்த தலைவர்கள், மூத்த செயலாளர்கள், மூத்த பொருளாளர்கள் இருந்தார்கள். அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கௌரவிப்பு நிகழ்வினையும் எங்களுடைய ஜம்மியாவிலே நாங்கள் செய்தோம். இவ்வாறு ஜம்மியாவினுடைய அதே போன்று நோன்பு காலத்திலே பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் மேற்கொண்டோம். அதே போன்று முஅல்லிமாக்களுக்குரிய கருத்தரங்குகளை நாங்கள் மேற்கொண்டோம். இதனுடைய ஃபீல்பேக்குகளை, அதாவது பின்னூட்டல்களை கிடைத்தால் நீங்கள் ஜம்மியாவுக்கு வந்து அவர்களை வாசித்து பாருங்கள். எவ்வாறு அந்த முஅல்லிமாக்களுடைய கருத்துக்கள் இருந்தது, சமூகத்தில் எவ்வாறு தேவைகள் இருந்தது. அதே போன்றுதான் பாலர் பாடசாலை, முன்பள்ளி பாடசாலைகளுடைய அதிபர் ஆசிரியர்களோடு நாங்கள் சந்திப்புகளை மேற்கொண்டோம். அதிலே கிடைத்த ஒரு தகவல் தான் அவர்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய இணைந்து வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். இந்த அடிப்படையிலே தான் கல்வி குழுவினால் ஷேக் நுஸ்ரின் அலிமி அவர்கள் ஒரு புத்தகத்தை தொகுக்கின்ற ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். அது இறுதி வடிவத்தை அடைந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பாலர் பாடசாலைகளில் இஸ்லாம் கூறுகின்ற கதைகள், இஸ்லாம் கூறுகின்ற பாடல்கள் என்று அவைகள் ஊடாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஒரு ஏற்பாட்டை ஜம்மியா செய்து கொண்டிருக்கிறது. அதிலே இருக்கின்ற சில விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவோடு பேசி வருகிறோம். எனவே இவ்வாறு பல செயற்பாடுகளை ஜம்மியா மேற்கொண்டு வருகிறது. எனவே உங்களுடைய பங்களிப்புகள் இன்ஷா அல்லாஹ் இதிலே மிக முக்கியமாக இருக்க வேண்டும். இதிலே எங்களுக்கு மிக கூடுதலான பங்களிப்பை ஆலோசகர்களும் செய்து வருகிறார்கள். நாங்கள் சுமார் ஒரு 18 பேர்களை மூத்த உலமாக்களை ஆலோசகர்களாக வைத்து அவர்களோடு சில சந்திப்புகளை மேற்கொண்டோம். உண்மையிலே அவர்களோடும் ஜம்மியாவோடு இளம் உலமாக்கள் அல்லது இளம் இந்த ஜம்மியாவுடைய உறுப்பினர்களோடு சேர்ந்து வேலை செய்வதற்கு அவர்களும் மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள். குறிப்பாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா இப்பொழுதோ மாவட்ட கிளைகளை கூடுதலாக வலுப்படுத்தி வருகிறது. அதனுடைய செயலாளராக இருக்கின்ற ஷேக் ரிஸ்வான் மதனி அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் இந்த வருடம் 4 பிரதானமான திட்டங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார். ஒன்று, குர்ஆன் மதரசாக்களை வலுப்படுத்துவது, உலமாக்களுடைய அந்த தரத்தை நாங்கள் இன்னும் வலுப்படுத்துவது, அதே போன்று 3வது இளைஞர்களுடைய விடயங்களை கையாளுகின்ற விடயம், 4வது பிற மதத்தவர்களோடு எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை அனுசரிக்கின்ற இந்த 4 செயற்திட்டத்தையும் மேற்கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொரு ஜம்மியாக்களிலும் இருந்து 2 பேர்களை அவர்கள் எடுத்து அவர்களுக்கு முழுமையான பயிற்சிகளை வழங்கி அவர்களுடைய மேற்பார்வையினூடாக
எல்லா பகுதியிலும் இருக்கின்ற வளவாளர்களை அடையாளப்படுத்தி அந்த வளவாளர்கள் ஊடாக மிக கூடுதலான பங்களிப்பை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த விடயங்கள் வருகின்ற போது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முழுமையான ஒத்துழைப்புகளை செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் கூறி, அதே போன்று மிக முக்கியமாக எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் ஜம்மியாவை பொறுத்த வகையிலே அந்த ஜம்மியா உடைய தேவை இருக்கிறது. சமூகத்திலே எல்லா விடயத்திலும் ஜம்மியாவுடைய தேவை இருக்கிறது. சமூகத்துக்குள்ளே நாங்கள் இறங்கி வேலை செய்வோமாக இருந்தால் எங்களுடைய தேவையை சமூகம் உணர்வார்கள். இன்று கூட நாங்கள் மகரிபுக்கு பின்னால் ஒரு முக்கியமான ஒரு தனவந்தரோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் தான், நீங்கள் எவ்வளவு ப்ரொஜெக்டுகளை செய்ய முடியுமோ நீங்கள் அவ்வளவையும் செய்வதற்குரிய தயார் நிலை எடுங்கள். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பொருளாதாரம் வசதி படைத்தவர்கள், நாங்கள் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தருகிறோம் என்கின்ற பல கருத்துக்களையும் பல செல்வந்தர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நீங்கள் எல்லோரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறி, இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஜம்மியாவுடைய செயற்பாடுகள் எதிர்காலத்திலே ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் தெரிவு செய்யப்பட்டோம். எனவே அதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு வாக்களித்து அந்த தெரிவிலே இருந்தீர்கள். எனவே ஓரளவு அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த விடயங்களை கையாளக்கூடியதாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எல்லோரும் உதவி செய்ய வேண்டும், நீங்கள் எல்லோரும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த செயற்பாட்டு சில விடயங்களை முடித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. ஜமியானுடைய செயற்பாடுகள் தொடர்பாக உங்களுக்கு முன்வைத்த அகில ஜமியத்துல் உலமா காத்தாங்குடி கிளையுடைய பொதுச் செயலாளர் ஷேக் ஜமீல் ஜவாஹிர் பாரதி அவர்களுக்கு நாமான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, லன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலன் கஃபர்தும் மின் அஸாபி ஷதீத் என்கிற குர்ஆன் வசனத்திற்கு ஏற்ப நிகழ்வுகளை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு உதவி செய்த இல்லாமல் அல்லாஹ்வுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அகில ஜமியத்துல் உலமா காத்தாங்குடி கிளையினுடைய ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர், உப தலைவர்கள், உப செயலாளர், ஏனைய நிர்வாக சபை உறுப்பினர்கள், குழுக்களுடைய செயலாளர்கள், குறிப்பாக எமது ஜமியாவுக்கு ஆரம்பத்திலே இருந்து தொண்டாற்றி வருகின்ற மூத்த உலமாக்கள், அவர்களை நாங்கள் ஆலோசகர்களாக நியமித்திருக்கிறோம். அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து இதுவரைக்கும் சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் மாவட்ட ஜமியத்துல் உலமாவுடைய செயலாளர் உட்பட நிர்வாக சபை உறுப்பினர்கள், பள்ளிவாசலுடைய இமாம்கள், பொதுச்சபை உறுப்பினர்கள், இந்த நிகழ்வுக்கு ஹாஃபிஸ்களை நாங்கள் அழைத்திருந்தோம். அவர்களுக்கும் அதே போன்று இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்கு எங்களுக்கு பொருளாதார ரீதியான உதவி ஒத்தாசைகளை செய்த தனவந்தர்கள், அதே போன்று இந்த மண்டபத்தை எங்களுக்கு வழங்கிய இந்த அல்மனார் நிறுவனத்துறை நிர்வாக சபை உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மூலவியாக்களுக்கான விசேட நிகழ்ச்சி பரீத் மண்டபத்தில் காத்தாங்குடி மத்திய கல்லூரி பரீத் மண்டபத்திலே நடைபெற்றிருக்கிறது. எனவே மூலவியாக்கள் தங்களுடைய மனைவிமார்கள், நம்முடைய குற்றார் உறவினர்கள் மூலவியாக்கள் இருந்தால் கட்டாயம் அவர்களை அழைத்து வாருங்கள். மிக பிரதானமான 2 பேச்சுக்கள் இருக்கின்றன. எனவே ஜம்மியா திறந்திருக்கின்றன. கட்டாயம் எங்களுடைய ஒத்துழைப்பை ஒத்தாசையும் செலுத்துங்கள். உங்களுக்கு முடியுமான அறிவுறுதியான உங்களுடைய நேரங்களை கொடுத்து நிறைய தேவைகள் இருக்கின்றன. அந்த வகையிலே ஜம்மியாவுக்கு வாருங்கள், பேசுங்கள், கதைகள், உங்களுடைய ஆலோசனைகள் வழங்குங்கள். முன்னுடைய அனைவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரா என்று கூறி இந்த நிகழ்வை எங்களுடைய தெளிவு மீடியாவோடாக இந்த நிகழ்வை நிறைவு செய்த தெளிவு மீடியா உதவியாளர்களுக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.